యేసురాజా ఉమకు స్తోత్రం 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 స్తోత్రం. க்ளோரி 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த அருமையான மாலை வேளையிலும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். க்ளோரி. என்றென்று கூட இருக்கிற எங்கள் அருமை ரட்சகரே, இந்த அருமையான நல்ல மாலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரப்பா, ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலிருந்து மாலை வரை எங்களை கூட இருந்து நீங்கள் நடத்துனீங்களே, உமக்கு நன்றி. இந்த மாலை ஆராதனைக்கு நாங்கள் வருவதற்கான நல்ல கிருபையை எங்களுடைய சூழ்நிலையும் ஆண்டவரப்பா நீர் எங்களுக்கு மாற்றி கொடுத்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, இந்த ஆராதனை முற்றிலும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரப்பா நீ துரிதப்படுத்தி நீர் கொண்டு வர வேணுமாய் செபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்து ஆண்டவரப்பா, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரப்பா ஒவ்வொருவரையும் நீ நடத்த வேணுமா செபிக்கிறார் ராஜா. இந்த ஆராதனையில் ஆண்டவரப்பா சோதரிக்கிறார் ராஜா, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்து ஆண்டவரப்பா வருகிற ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரப்பா சோதரிக்கிறார் ராஜா. என்றென்றுமாய் ஆண்டவரப்பா எங்களை நடத்தின தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரப்பா நீர் அப்படியாக எங்களை நடத்தி நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையிலே பாடுகிற பாடல்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, பாடும்போது உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் காணட்டும் ஆண்டவரப்பா ஸ்தோத்தரிக்கிற ராஜா. துதி ஆராதனை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். துதி ஆராதனை வேலையில் ஆண்டவரப்பா ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரப்பா. ஆண்டவரே, துதி ஆராதனை வேலையிலே ஆண்டவரப்பா தாசன் மறைக்கப்பட நீர் வெளிப்பட இருந்து ஆண்டவரே உம்முடைய அக்கினி மதிலாய் இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரப்பா. ஆண்டவரே, நிரப்பப்பட்ட பாத்திரமாக ஆண்டவரப்பா ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரேப்பா சோதரிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்க நல்ல கிருபையினாலே நீர் நடத்த வேணுமா செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, செய்தி வேலையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். செய்தி கொண்டு வருகிறதான அருமையான தாசனை கூட ஆண்டவரப்பா நீர் எடுத்து பயன்படுத்துங்க. தாசன் மூலமாக இன்றைக்கு எங்களுக்கு என்ன வெளிப்படுத்த இருக்கிறீரோ அந்த காரியத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரப்பா நிரப்பி அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரிக்கிற ராஜா, அபரிதமாக ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையிலே ஆண்டவரே ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டு ஆண்டவரப்பா அந்த மாலை பொழுதிலே ஒரு புது கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் நீ தர வேணுமாய் நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம் ராஜா. நீர் ஆசீர்வதிங்க, நீங்களே ஆசீர்வதிங்க. நீங்கள் தான்ப்பா எங்களை ஆசீர்வதிக்கிறவர். எங்கள் தாயும் தகப்பனுமாய் இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரப்பா. நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். வலதுகரம் உயர்த்தி இயேசுராஜா உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை தேடி வந்தவர், எங்களை தெரிந்தெடுத்தவர், எங்களை முன்னறிந்தவர், எங்களை முன்குறித்தவர், எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் இயேசுவே நீர் அல்லவா. உம்முடைய பரிசுத்தமுள்ள பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். திரியேக தேவனுடைய பிரசன்னம் அசைவாடுதல் இந்த ஆராதனையில் இருப்பதாக இருப்பதாக. க்ளோரி க்ளோரி. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து
பெட்டகமே ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி உம்மை தானே பின்தொடர்ந்தே தோளில் தான் நான் இருப்பேன் உம்மை தானே பின்தொடர்ந்தே தோளில் தான் நான் இருப்பேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே உம் வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவேன் உம் வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் வலது கரத்தை உயர்த்தி துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து
தூயவர் இயேசுவை நான் பாடுவேன், தூயவர் ஹல்லேலூயா கர்த்தரை நான் பாடுவேன் என்று சொல்லி பாடினோம். கர்த்ததாமே தொடர்ந்து நம்மை ஹல்லேலூயா அந்த ஆராதனையின் மூலமாக அவருடைய பிரசன்னத்தில் துதிக்கிற தேவ பிள்ளைகளை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட துதிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்பட்டும். க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். மகிழ்வோம் மகிழ்வோம். ஜீசஸ் ஈ மேஜர் கொடுப்போம், ஈ மேஜர். க்ளோரி ஸ்தோத்திரம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமகிழும் அகமகிழ்வோம். இயேசுராஜன் என் சொந்தமாயினார். இந்த பாரதளத்தின் சொந்தக்காரர் அவர், என் உள்ளத்தின் சொந்தமானார். சகோதரனோடு கூட இணைந்து பாடி மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்காமல் காத்துக் கொள்ளுவார். பாடுவோமா? எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. கரங்களை தட்டி ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து, அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து, அன்பாய் கூப்பிட்டு
கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன் நாம் அவரை மகிழ்வோடு கூட துதிக்க வேணும்? சின்னஞ்சிறு வயதிலேயே கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் முன் குறித்தார். அல்லேலூயா. ஆமாம், நாம் அறியாத காலத்தில், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாத காலத்தில், இந்த வேதத்தை குறித்து நாம் அறிந்திராத காலத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் முன் குறித்தார். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் ரட்சிக்கப்படணும், இந்த வருஷத்தில் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன் குறித்தார். எனவே முன் குறித்தவர் ஏற்ற சமயத்தில் அவர் உங்களையும் என்னையும் ரட்சித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் அவர் உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்தார். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அவர் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத நாமம், இன்ப நாமம் என்று சொல்லி இந்த பாடலை, தெரிந்த பாடலை கரங்களை தட்டி சகோதரனோடு கூட இணைந்து, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் பாடுவோம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமா இயேசுவின் நாமம், வார் எங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதிவானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவில் மேலான நாமம், வானாதிவானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம். பாடுவோமா? நம்பின உங்களையும் என்னையும் ஒருபோதும் கைவிடாத நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா
கைவிடா நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். முழங்கால் யாவும் இயேசு ராஜாவினுடைய நாமத்துக்கு முன்பாக முடங்கும் அல்லவா? அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திட்ட நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மாறாது உம் கிருபை, கிருபை மாறாதது ஐயா. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதினார், இயேசு எனக்காய் பலியானதினார். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன்.
ஸ்திரப்படுவேன். கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன். கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன். திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன். திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை. எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது. சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் எனக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்காமலே போக பண்ணுவாரே. இந்த வாக்கு தத்தத்தை உணர்ந்து இப்படி பாடுவோமா? எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை. எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவே. குற்றப்படும்படி செய்திடுவே. கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இசையா கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது. சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. அல்லேலூயா. எசையா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 54:10 இந்த வார்த்தை வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி ஏன் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உடைய கிருபை ஏன் விலகாதுன்னா உங்களையும் என்னையும் ஆண்டவர் மனதுருக்கத்தோடு கூட நேசித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி மறப்பேன். அவருடைய மனதுருக்கம் தேவ பிள்ளையே, மனதுருக்கம் உங்களையும் என் மேலும் அப்படியாக இருக்கிறபடினால் மலைகள் விலகினாலும் இந்த கடைசி காலத்தில் இந்த ஆண்டவருடைய வருகையின் நாட்களுக்குள்ளாக நிற்கிறோம். மலைகள் விலகுமா அப்படி நினச்சி தான், பர்வதங்கள்லாம் நிலை பெயருமா அப்படி
அப்படின்னு நினச்சி தான் இந்த வயநாட்டில் இந்த காஷ்மீர் பக்கத்துலலாம் மலை அடிவாரங்களில் போய் வீடு கட்டினாங்க. ஒரு காலத்தில் நான் நினச்சது என்னென்னா, வயநாடுன்னா நிறைய கேரளாவில் வயல்வெளிகள் இருக்கிற நெல் விளையிற இருக்கிற வயல்வெளிகள் இருக்கக்கூடிய இடம் போட்டிருக்கு. அதனால தான் அதை வயநாடுன்னு வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினச்சேன். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் வயநாடுக்கு டூர் போயிருக்கிறாங்க அப்படின்னாரு. அப்போ என்னடா அந்த ஊரில் போய் டூர் போயிருக்காங்களே என்ன, எனக்கு உண்மையே தெரியாது. ஆனால் இப்போ தான் இந்த நிலச்சரிவுக்கு பிற்பாடு தான் அந்த வயநாடுங்கிற இடம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அல்லேலூயா. அங்கங்கே மனுஷன் போய் இந்த மலையெல்லாம் விலகுமா, இந்த பர்வதங்கள்லாம் உருண்டு வருமா? அதெல்லாம் வராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். அதை குறித்து இந்த காரியங்களை குறித்து எனக்கு நான் இது வரைக்கும் ஹில் ஸ்டேஷனில் போய் ரொம்ப நான் தங்கின இடம், நான் அந்த மலைக்கெலாம் போனதில்லை. ஊட்டி அந்த கொடைக்கானலுக்கெலாம் போனதில்லை. அப்போ ஒரு சகோதரன்கிட்ட கேட்டேன், நம்முடைய சபைக்கு வரக்கூடிய சகோதரன்ட்ட, எப்படி பிரதர் அந்த மலை இப்படி விலகும், எப்படி அது சரிஞ்சு வந்துச்சு என்று சொல்லி கேட்டபோது அவர் சொன்னார், மலைகள் எல்லாம் சரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இயற்கையாகவே அங்கே ஒரு சில மரங்கள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டமாக மரங்கள் இருக்கும். அதோடைய வேர்கள் எல்லாம் போய் மண்ணை கவி பிடிச்சிட்டு இருக்கும். ஆனால் அந்த இடையிடையே பார்த்திங்கன்னா அந்த மேலே இருந்து வழிகிற தண்ணீர் வருவதற்கு ஒரு சின்ன வாய்க்கால்கள் எல்லாம் இருக்கும். தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வழிஞ்சு போயிட்டே இருக்கும். ஆனால் இவங்க இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் வீடை கட்டி அந்தந்த இடங்களெல்லாம் போய் அந்த தண்ணி வரக்கூடிய பாதைகளை எல்லாம் மறித்து 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 வீடை கட்டிட்டாங்க. மேலே இருந்து வரக்கூடிய தண்ணீர் கீழே இறங்குவதற்கு வழி இல்லை. அதனால் அங்கே அந்த மலை மேலே தண்ணி அப்படியே தேங்கி குளத்தை போல் ஒரு இடத்துல தேங்கி இருக்கக்கூடிய இடமும் இருக்குது. அப்படி தேங்கும்போது அந்த மலையெல்லாம் அப்படியே ஊறி போய் அதனால தான் அப்படியே மண் சரிவு ஏற்படுது. மழை இறங்கிக்கிட்டே பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த தண்ணி இறங்கிக்கிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை. மனுஷன் போய் அதுக்கு இடையூறு பண்ணுறப்ப தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் விலகுயா, கடைசி காலத்தில் மலைகள் விலகும். ஒரு இடத்துல பார்த்தேன், யூடியூப்பில் ஒரு செய்தி வந்தது. பயங்கரமான பாறைகள், பயங்கரமான கற்பாறைகள், இந்த கற்பாறைகள் அப்படியே உடைஞ்சு செதறி கீழே வருது. இது என்ன காலம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தெய்வ பிள்ளைகளே, கடைசி காலம். ஆண்டவருடைய வருகைக்கு சமீபமாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே இந்த வார்த்தைகள் எல்லாம், அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம், வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேறும். எனவே தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும். ஆனால் ஏன் கிருபை, நான் உனக்கு காண்பித்திருக்கிற கிருபை, மகனே மகளே, நான் உனக்கு காண்பித்திருக்கிற கிருபை ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை வாசித்து பார்த்தா, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும். இந்த வார்த்தையை அப்படியே ஜெப நேரத்தில் சொல்லி பாருங்களேன். அப்படியே கொஞ்ச நேரம் உங்கள் இருதயத்தில் கையை வச்சு, ஒருவேளை இந்த வசனம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே சேர்ந்து சொல்லுங்கள். கண்ணை மூடி சொல்லுங்கள், இல்லைனா இந்த வாசிச்சாவது சொல்லுங்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். என் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று என் மேல், என் குடும்பத்தின் மேல், என் கணவன் மேல் சொல்லுங்கள், என் மனைவியின் மேல், என் பிள்ளைகளின் மேல் மனதுருக்கமாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். 2 கரங்களையும் தட்டி, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது,
சமாதானம் நிலை பெயராது மலைகள் விலகினாலும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீரே. பாடுங்க. வாக்குரைத்தீர் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர். மேல் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதினால், இயேசு எனக்காய் பலியானதினால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையா கிருபை விலகாதையா. உணர்ந்து பாடுங்க. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகவில்லை, என்னை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நியூஸ் பேப்பரில் இன்னைக்கு பார்த்தேன், ஒரு தாயும் மகனும் நினைக்கிறேன், சின்ன பிள்ளை 2 பேர் இந்த பிளாட்ஃபார்மில் நடந்து போயிட்டுருக்குறாங்க, வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க. எங்கிருந்தோ வந்து ஒரு கார் அது பயங்கரமான வேகத்தில் இந்த பிளாட்ஃபார்மில் ஏறி அந்த 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 2 பேரும் அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க. உலகம் அப்படி தான் இருக்குது. அவர் வீட்டிலேருந்து வெளியே வரும்போது என்ன சொல்லிட்டு வந்திருப்பார், தம்மனை இப்படி அடிச்சு வாக்கிங் போயிட்டு வரோம். ஒருவேளை தகப்பன் போகிறப்ப இந்த பிள்ளை அடம் பண்ணியிருக்கோம், நானும் வரேன் டாடி நானும் வரேன்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லியிருந்திருக்கோம். தகப்பன் கூட்டிகிட்டு வந்திருப்பார். பாருங்கள், மறித்து அவங்க 2 பேரும் மறித்து போயிட்டாங்க. ஆனால் இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் எனக்கு ஒரு ஞாபகத்தை கொடுத்தாரு. 88வது வருஷம் நாங்கள் லாரி வாங்கி அந்த முதல் மாதத்திலேயே 21வது நாள் 3வது வாரத்தில் அந்த வண்டி, அந்த லாரி 10 டன்னு சிமெண்ட்டு டால்மியாபுரம்ன்ட்டு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து ஏற்றிட்டு அந்த புதுக்கோட்டைன்ற ஒரு ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம். அப்போ ஒரு இடத்துல போகும்போது இந்த லாரி நைட்டு 10:30 மணிக்கு எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த லாரி தலை கூப்புற அப்படியே அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்தது. அப்போ உள்ளே இருக்கிறேன். அப்போ என்னுடைய அண்ணன் டிரைவராக இருந்தவர் அவர் சொன்னார், எப்போவும் லாரி இந்த மாதிரி கவுறுறப்ப வெளியே குதித்து தப்பணும்னு நினைக்கக்கூடாது, குதிக்கக்கூடாது. நீ குதிச்சின்னா உன் மேலேயே வண்டி சாஞ்சிரும், விழுந்துடும். அதனால் வண்டிக்குள்ளேயே நம்ம இருக்கணும். வண்டிக்குள்ளே இருந்தால் சின்ன சின்ன காயங்களோடு கூட நான் தப்பப்படுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் சொன்னார். என்ன தெரியுங்களா, லாரி கவரும்போது நம்ம உள்ளே இருக்கிறது யானை வயிற்றுக்குள்ளே நம்ம இருக்கிறது மாதிரிடா அப்படி சொன்னார் அவர் என்கிட்ட. எங்கள் அண்ணன் சொன்னார், அப்போ யானை வயிற்றுக்குள்ளே நம்ம மனுஷன் இருக்கிற மாதிரி வண்டி கவுந்துச்சு அப்படின்னா லேசாக அங்கங்கே சிராய்ப்பு காயந்தான் வரும், பெரிய சேதம் வராது அப்படின்னு என்னுடைய சகோதரன் சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு அந்த வார்த்தையை நான் நம்பினதுனால அந்த லாரியில் இந்த ஆக்சிடெண்ட் ஆக போகிற அந்த நேரத்தில் வண்டி கவர போகுதுன்னு நல்லா தெரியுது. அந்த வண்டியோட ஆட்டம் ஷேக்கிங்லாம் பார்க்கும்போது அந்த காலை எடுத்து அதை எங்கள் அண்ணன் சொன்னார், ஆக்சிடெண்ட் ஆகிறப்ப எப்படியும் எங்கே இருக்கணும்னா இன்ஜின் பக்கத்துக்கு போயிடணும், இன்ஜினுக்கு சென்டராக போய் நம்ம உட்காந்திக்கணும், நம்ம அப்படி கொண்டு போயிடணும் உடம்பை. ஏன்னா அந்த வண்டி அடிக்கும்போது இன்ஜினை அடிச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் வரும், பாடி நசுக்கும், ஓரத்தில் உட்காந்தோம்னா அடிபட்டுருவோம். அதனால் கூடுமான வரைக்கும் இன்ஜின்கிட்ட போயிடணும். அப்படி தான் செஞ்சேன். அந்த நேரத்தில் என்ன நடக்குது தெரியல, உள்ளே போனேன் வண்டிக்குள்ளே இருந்த அந்த நேரத்தில். ஆனால் லேசான சிராய்ப்பு காயங்கள், அதோடு கூட நான் எழும்பி வெளியே மற்ற காரியங்களெல்லாம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாருன்னா
இந்த வார்த்தையை வாசிக்கும்போது நடந்து போனவங்களுக்கு, வாக்கிங் போனவங்க மறித்து போயிடுறாங்க. ஆனால் அந்த லாரி ஆக்சிடெண்ட்டில் லாரிக்குள்ளேயே கிடந்த நான், அதுக்குள்ளேயே இருந்த நான், எனக்கு சின்ன சிராய்ப்பு காயத்தோடு கூட ஆண்டவர் எனக்கு அந்த விபத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு பாதுகாப்பை, ஜீவனை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த நாட்களில் இந்த வசனமெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் அதை நினைப்பேன். என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆனால் ஆண்டவர் என்னை முன்குறித்ததுனால அவருடைய கிருபையை அன்றைக்கு காத்தார். அதற்கு பிற்பாடு விபத்துகள் வந்தது, சந்திக்க. ஆனால் கர்த்தர் சேதப்பட்டு போகாதபடி காத்ததுக்கு காரணம் அவருடைய கிருபை. அல்லேலூயா. எழுமி நிற்போமா? எழுமி நின்று ஆண்டவரை பார்த்து அவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளை எல்லாம் உணர்ந்து, அந்த கிருபைகளை எல்லாம் உணர்ந்து அறிந்து அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தேடி வந்தது உங்கள் கிருபப்பா. சொல்லுங்க, வாய் திறந்து கண்களை மூடுங்க. இது கர்த்தரை துதிக்கிற ஒரு நேரம். ஆண்டவரே உங்கள் கிருபப்பா, என்னை தேடி வந்தது உங்கள் கிருபப்பா, என்னை தெரிந்து கொண்டது உங்கள் கிருபப்பா. சொல்லுங்க, என்னை ரட்சித்தது உங்கள் கிருபப்பா. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது இயேசுவே அப்பா நான் ரட்சிக்கப்பட்டேனே. சொல்லுங்க, அது உங்கள் கிருபப்பா. என் குடும்பத்தில் ஆண்டவரே யாரு ரட்சிக்கப்படாத சமயத்தில் ஆண்டவரே என்னை, ஆண்டவரே என் குடும்பத்தில் ஆண்டவரே முதலாவது நீ ரட்சித்தீரே சுவாமி. அப்பா உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. சொல்லுங்க, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டது உம்முடைய கிருபை, என் பாவங்களை மன்னித்தது உம்முடைய கிருபை. சொல்லுங்க, வாய் திறந்து தேவப்பிள்ளையே, நாம் ரட்சிக்கப்பட்டோமே, அது ஹல்லேலூயா நம்மளால் உண்டானது அல்ல. வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே ஓ கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஓ க்ளோரி, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவ கிருபை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஈவு என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்தாரே. ஓ கிருபையினால் உங்களை என்னை ரட்சித்தாரே. வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே கிருபையினால் என்னை சந்தித்தீரே, ரட்சித்தீரே. சொல்லுங்க, வாய் திறந்து, கிருபையினால் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால் என்னை ரட்சித்தீரே, கிருபையினால் என்னை ரட்சித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கிருபையின் தேவன் நம்மை ரட்சித்தார். அவருடைய வார்த்தைகள் வேதத்தில் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வாசிக்கும்போது ஹல்லேலூயா, இந்த வார்த்தைகள்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தையெல்லாம் என்ன வார்த்தைன்னா, கிருபை பொருந்தின வார்த்தைகள், கிருபை உள்ள வார்த்தைகள். இந்த வசனத்தை வாசித்தோம்னா தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள கிருபைகள் பெருகும். இந்த வார்த்தைகளை விசுவாசித்தோம்னா அந்த கிருபை உங்களை காக்கும். இந்த கிருபை உங்களை வழி நடத்தும். வாய் திறந்து கொஞ்ச நேரம், ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தீரே சுவாமி. சொல்லுங்க, உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை அப்பா நீங்க எனக்கு தந்தீங்களே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. க்ளோரி. அது மாத்திரமல்ல, நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போதெல்லாம் உம்முடைய கிருபையின் பிரசன்னம், அந்த ஜெப பிரசன்னம் ஆண்டவரே எங்களை நிரப்புகிறது அல்லவா, ஜெப ஆவியினால் நிரப்புகிறது அல்லவா. ஓ க்ளோரி, முழங்கால் படியிடும் போதெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்களை நிரப்புகிறது அல்லவா. ஓ க்ளோரி. வேண்டிக் கொள்வதற்கு இன்னதென்று நீங்கள் நானும் அறியாதிருக்கிற நேரத்தில் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக எனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறாரே, வேண்டுதல் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறாரே. வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்துக்காக
சொல்லுங்க, உம்முடைய அபிஷேகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருப்பாரே ஆனால் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நவமான பாஷைகளை அப்படியே பேச ஆரம்பிங்க. ஓ ராபா மகதா டக தலா கதரஹா, ஓ ரிகா மக தலா கபா தடா தரகரா ரிகாந்த ரகதரா ரிபா தலமா ஹதா ரகந்து ராதராவா, ஓ ஷபக பாகபா துடதடாதரா ரிகதலங்கதரகந்துரு, ஓ ரிபீதலாதலங்கரகலகந்துரு, ஓ ಶಿವಿಗದಲಂಕದರಗಂತರು ರಿಬದಡದಲ್ಲ ಮಗದುರಕದರಬದುರಬ, ಓ ರಬಾದರ ರಿಗಾಂತರಂಕದರ ರಿಕ್ಕಂತರಗಂತುರ ಮೌಷಕದಲಕ್ಕದರ ರಿಮ್ಮಗಬ ದೂಡ ಬೌದಡಮ ರಿಮ್ಮ ದಳ ಗಬ ದಡ ಗಬ ದೂಡ ದಳ ரிபப பாகப தூட பாகதர. தேவ பிள்ளையே, இந்த ஆராதனை நேரத்தில் அபிஷேக பிரசன்னத்தை உணர்ந்து நீ அந்நிய பாஷை பேச 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 அந்நிய பாஷையில கர்த்தரை நீ மகிமைப்படுத்த. ஓ தேவ பிள்ளையே, உனக்குள்ளேயே இந்த கிருபா வரங்கள் பெருகுகிற நேரம், பெருகுகிற நேரம். ஹாலாரா மாதாலா மாகா தாடா மாகா தூ, ஓ ஷபா கபா 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 கபா, ஓ ரிகா தாடா தாடா தலா காதா டகா, ஓ ரிபா தலா பக்கரா பக்கதலா, ஓ ரிமஹதரா கதரா. ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. கிருபை விலகாதையா. உணர்ந்து சொல்லுங்க, கிருபை விலகாதையா. ஏசையா, நீங்க எங்க மேல வச்ச உம்முடைய கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. ஏசையா, கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. ஏசையா, கிருபை விலகாதையா. கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு தேவையான கிருபை, உங்களுக்கு தேவையான கிருபை, உங்க குடும்பத்துக்கு தேவையான கிருபை, உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, நீங்கள் செய்கிற வேலைக்கு, நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தேவையான கிருபையை கர்த்தர் இப்பொழுது தருகிற நேரம். கிருபையை பெற்றுக்கொள், கிருபையை பெற்றுக்கொள், கிருபையை பெற்றுக்கொள். அந்த கிருபையுள்ள தேவன் கிருபையின் பிரசன்னத்தோடு உங்கள் மத்தியில இருக்கிறாரே. மகதரா, ஓ ஷபா ரிபாதா லாதா ரகா துடதரா, ஓ ரிபாபா பாபா, ஓ ரிகாதரா கதரா. ஹalleluya, glory glory glory. ஆமென் ஆமென் ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, இயேசு ராஜாவினுடைய கிருபை. ஆமென். கிருபை விலகாதையா. ஏசையா, கிருபை விலகாதையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உங்க சத்தத்தை உயர்த்தி, கிருபை விலகாதையா. உங்க சத்தம் உயரட்டும். கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. ஏசையா, கிருபை விலகாதையா. கிருபை விலகாதையா. கிருபையுள்ள உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த சாயங்கால வேளையில் கிருபையுள்ள தேவனை நம்பி, கிருபையுள்ள கர்த்தரை சார்ந்து, கிருபையுள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை நோக்கி பார்த்து, கிருபையின் அபிஷேகத்தின் வல்லமையோடு, கிருபையுள்ள ஆவியானவருடைய அபிஷேக பிரசன்னத்தோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசப் போகிறீர்.
உம்முடைய வல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசப் போகிறீர். பரலோகம் பேசட்டும், பரலோக சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றே இந்த நாளிலும் மகிமைப்பட போகிற உம்முடைய அன்புக்காக 2 கரங்களையும் தட்டி அப்பாவை பார்த்து ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி 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 க்ளோரி. ஆமென் ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். ஜீசஸ் ஆமென் லார்ட். க்ளோரி பிரைஸ். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, இந்த மாலை வேளையிலும் அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. எனவே அவர்கள் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் கொண்டு வருவார்கள். எனவே கர்த்தருடைய வார்த்தைகளை அருமையான தேவதாசன் மூலமாக நம்ம கேட்க போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட தேவதாசனை நாம் வரவேற்கலாமா? க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஆண்டா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சாயங்கால வேளையிலே உங்களோடு கூட இணைந்து மீண்டும் ஒரு விசை அன்ற நாமத்தை மிகப்படுத்த கர்த்தர் பாராட்டி இருக்கிற அந்த நல்ல வேலைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ தேவ சமூகத்தில் எத்தனை முறை வந்தாலும் போர் அடிக்காத ஒரு விஷயம்னா தேவ பிரசன்னம், தேவனுடைய சமூகம். உலகத்தில் பாருங்கள், வாட்ஸ்அப் ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இப்போ போர் அடிக்குது. அல்லேலூயா. வாட்ஸ்அப் சோசியல் மீடியா பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. போக போக அதை பயன்படுத்தி இப்போ நமக்கே கொஞ்சம் அது சலிப்பு தட்டுது. அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை, போர் அடிக்குது. ஆமென். ஆனால் தேவ சமூகம், ஆண்டோட பிரசன்னம், ஆண்டோட வார்த்தைகள், ஆண்டோட கொடுக்குற வெளிச்சங்கள், அது ஒவ்வொரு முழுதாக புதிய புதிய வெளிச்சமாக இருக்கிறபடினாலே அது நம்மளை ஈர்த்து கொள்ளுகிற ஒரு விசேஷத்தை கிருபை பெற்றதாக, அதை மகிமையுடையதாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தனாலும் சாயங்காலம் வந்திருக்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்போடு அழைக்கிற தாசனுக்காக, ஃபேமிலிக்காக, சபை மக்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து பேசுவாராக. இன்றைக்கு தியானத்துக்கு ஆதாரமாக 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். இன்றைக்கு செய்த தலைப்பு கர்த்தர் உண்மையுள்ளவர். ஆமென். ஸோ தேவன் நமக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிற, அவர் ஆராதிக்கிற, அவரை தேடுகிற நமக்கு தேவன் எப்பொழுதுமே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ நாம் அறிந்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறிய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ அது தேவனுடைய சுபாவம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பது தெய்வத்துடைய ஒரு சுபாவம். அதே போல நாம் அறிந்திருக்கும் தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று 1 பேதுரு 1:14 வாசிக்கிறோம். ஸோ ஒரு பக்கம் தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார், மறுபக்கம் இயேசு பரிசுத்தராக இருக்கிறார். அதே போல் இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ஒரு பக்கம் தேவன் அன்பாக இருப்பது போலவே, மறுபக்கம் தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போலவே, இன்னொரு பக்கம் ட்ரையாங்கிள் நாம் பார்க்கும்போது தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அன்பில்லாதவன் தேவன் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஸோ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பிரதான சுபாவம் அவரை போலவே நாமும் அன்புள்ளவர்களாய் மாறிவிட வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிறார். ஸோ அவர் பரிசுத்தமாக இருக்கிறதுனால நீங்களும் நான் அவரை போலவே பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதே போல் இன்றைக்கு இந்த ஆண்டு சொல்லுகிறார், நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன், நீங்கள் என்ன போல உண்மையுள்ளவர்களாய் மாறிவிட வேண்டும். ஸோ அன்பாக இருக்கிறதுனால அதனால் வருகிற ஆசீர்வாதம், அது பெரிய மெசேஜ். தேவன் அன்பாக இருக்கிறார், நாமளும் அவரை போல அன்புள்ளாய் மாறிவிட்டால் அப்படி அன்பாக இருக்கிற பிள்ளைகளுக்காக தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னென்றே சொல்லி நம்ம தியானிச்சு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய லிஸ்ட் இருக்கிறது. அதே போல் தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். ஸோ அந்த பரிசுத்தத்தை நம்ம நாடுகிற பொழுது, நம்ம பரிசுத்தமாக வாழுகிற பொழுது தேவன் நம்ம எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி அந்த கோணத்தில் நம்ம தியானிச்சா வேதத்தில் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்ம கொண்டு வருகிறது. ஆனால் இன்றைக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையாக நாம் தேவனுக்கு போல உண்மையாக மாறுகிற பொழுது தேவன் நம்ம எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அந்த கோணத்தில் நாம் சில சத்தியங்களை தியானித்து நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் உண்மையுள்ளவர். தேவன் உண்மையுள்ளவர். ஒரு பக்கம் அவர் அன்புள்ளவர், ஒரு பக்கம் அவர் பரிசுத்தம் உள்ளவர், இன்னொரு பக்கம் அவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ள சத்தியம் உள்ளவர். எவ்வளவு வேணும், பொய் உரையாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அதே போல் எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 2 வசனங்களை வாசித்து பார்க்குற பொழுது தேவன் பொய் உரையாத தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் சொல்ல போனால் எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன், ஒரு பொய் கூட என்ன பண்ணலையா அவரிடத்தில் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அறிந்திருக்கிறோம், பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாமமாக இருக்கிறான். தேவன்
சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உண்மையில் உள்ளவர்களாக நம்ம மாற 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 தேவன் நம்மளை அவரை போல மாறுகிறபடினால பொதுவாகவே நம்ம அவருடைய சுபாவத்தில் வளர வளர தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற நன்மைகளும் கிருபைகளும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது ஆவிக்குரிய ரகசியம். ஆமென். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறது போல நாம் அன்புல வளர 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 அவர் ஆட்டோமேட்டிக் நம்மளை ஆஸ்வதிக்க ஆரம்பித்து விடுகிறார். தேவன் பரிசுத்தவராக இருக்கிறது போல அந்த பரிசுத்தம் நம்ம வளர 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 ஆட்டோமேட்டிக்காக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தேவன் சத்தியமுள்ளவராக உண்மையுள்ளவராக இருக்கிறது போலவே நாம் அந்த உண்மையில வளர 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 தேவன் நம்ம அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அவர் உண்மையுள்ளவராக இருந்து செய்கிற ஒரு 3 சத்தியத்தை பாருங்க. அநேக காரியங்கள் இருக்கிற தேவன் உண்மையுள்ளவராக இருந்து நமக்கு செய்கிற காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அதில் ஒரு 3 பிரதான ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம தியானித்து நம்ம அடுத்த செய்தி கடந்துக்கு போகலாம். முதலாவது காரியம் வாசித்து பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். ஸோ தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருந்து என்ன செய்கிறாராம்? அவர் உங்களை என்னை முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமை நின்று நம்மளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லு. தீமைக்கு காரணமாக இருக்கிறவன் சத்ருவாக இருக்கிறான், சாத்தானாக இருக்கிறான். ஸோ அப்படி சத்ருனால் வருகிற அந்த தீமை நின்று உங்களை என்ன தேவன் ஒரு பக்கம் காத்து கொள்ளுகிறார், மறுபக்கம் அவர் உண்மையுள்ளவராக இருந்து ரட்சித்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருந்து நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு ஸ்திரப்படுத்துகிற ஒரு காரியத்தையும் அவர் செய்கிறார். ஆமென். பொதுவாகவே நம்ம ஆவியினால் மறுபடியும் பிறக்கிற பொழுது குழந்தையாக நம்ம பிறக்கிறோம். அந்த குழந்தையாக அந்த வளர்ந்து வளர்ந்து கிறிஸ்துவை போல பூரண புருஷனாக மாற வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. எப்படி நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து 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 பூரண புருஷனாக மாறுகிறதோ அதே போல் ரட்சிக்கப்படுகிற நாம் ஆவிக்குரிய குழந்தையாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு நாள் இப்படிப்பட்ட ஆறில் பங்கெடுத்து வேதத்தை வாசித்து தியானித்து சத்தியங்களை கேட்டு கேட்டு கிறிஸ்துவை போல பூரண புருஷனாக மாற வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எதற்கு என்று சொன்னால் உங்களை என்னையும் கர்த்தருக்குள்ள அவருடைய சத்தியத்துக்குள்ளே அவருடைய கிருபைக்குள்ளே ஸ்திரப்படுத்துவதற்கு, ஸ்ட்ராங்காக மாற்றுவதற்கு, விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு, அவருடைய அன்பில் அவருடைய பரிசுத்தத்தில் அவருடைய சத்தியத்தில் நம்மளை ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் கிறிஸ்துக்குள் நம்மளை ஸ்திரப்படுத்துவார், மறுபக்கம் எல்லா தீமை நின்று நம்மை விலக்கி அவர் பாதுகாத்துக் கொள்வார். 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நிலைநிறுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச காலம் பாடு. எதனால் எவ்வளவு காலம் பாடு? இந்த பூமிக்கு ஒரு வாழ்க்கை அப்படிதான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு நான் சொன்னார், ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். கொஞ்ச காலம் தான் பாடு. கிறிஸ்துவுக்காக நம்ம சாட்சியாக வாழ்கிற பொழுது சில வேளைகளில் பாடுகள் வரலாம். ஸோ அந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி என்ன செய்ய போகிறாராம்? அவர் நிலை நிறுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் என்ன செய்கிறார்? முதலாவது ஒரு உண்மையுள்ளவராக இருந்து ரட்சித்த தேவன் அவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருந்து நம்ம முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம நல்லா சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிறார். நம்ம கிறிஸ்துவை சீர்படுத்தாலே தீமைகள் விலகி போய்விடும். ஹல்லேலூயா. எல்லா தீமைகளும் விலகி போகும். அது நமக்கு ஆண்டு செய்கிற முதலாவது ஆசீர்வாதம். 2வது பிளஸிங் பாருங்க. தெரிஞ்ச சில வசனங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் பாருங்க அங்கே உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் விடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கிய வழியை கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணுகிறார். ஸோ எதில் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார்? முதலாவது நம்ம கிறிஸ்துவுக்குள் அவருடைய சத்தியத்துக்குள் நம்மளை ஸ்திரப்படுத்துவதற்கு சீர்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2வது நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற சோதனையிலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். பொதுவாகவே நம்ம சோதிக்கப்படும் போது மனசு சோர்ந்து போகும். கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு டவுட் வரும். பொதுவாக பிசாசு மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, இந்த சோதனை நாட்களில் கர்த்தர் உன் கூட இல்லை, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கல, கர்த்தர் உன்னை தாமதப்படுத்துகிறார், ஆண்டு உன்னை நேசிக்கல, அப்படிப்பட்ட அந்த களைகளை விதைக்கிறவன் பிசாஸ். கோதுமைகளுக்குள்ளே சத்ருவானவன்
களைகளை விதைத்து விட்டு போனான் என்று ஆண்டவர் சாட்சியாக சொன்னார். அப்போ இந்த மாதிரி சோதனை காலங்களில் தான் பிசாசு என்ன செய்கிறான்னா, அதே அநேகமான களைகளை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அவன் விதைப்பதற்கு முயற்சி செய்கிறான். ஏன்னா அந்த சோர்ந்து போகிற நேரம் பிசாசுக்கு தெரியும், சோதிக்கப்படுகிற நேரம், சோர்ந்து போகிற நேரத்தில் தான் அநேக கலையான எண்ணங்களை நமக்குள்ளே அவனை விதைத்து விடுகிறான். யோவான்ஸ்நானன் எவ்வளோ பெரிய தேவ மனுஷன், இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி கிறிஸ்துவ குறித்து அவ்வளோ பெரிய சாட்சி கொடுத்த யோவான்ஸ்நானன் அவனை தூக்கி ஜெயிலில் போட்ட பொழுது தன் சீஷில் கூப்பிட்டு கேட்குறாரு, வருகிறவன் நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா? பாருங்க, சோதனை ஒரு தேவ மனுஷனை எந்த அளவுக்கு சோர்ந்து போக பண்ணிவிட்டது என்பது யோவான்ஸ்நானன் கூட அடையாளமாக இருக்கிறார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால், அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். இவர் கிறிஸ்துவானால், இவர் மேசியாவானால், நான் தானே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், ஏன் என்னை மீட்க வரவில்லை, ஏன் என்னை காப்பாற்ற வரவில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சந்தேக விதைகள் அவருக்குள்ளே விதைக்கப்பட்டதாக அங்கே வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த சோதனை நேரத்திலும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு செய்யாத குற்றத்தை நிமித்தம் சிறைச்சாலையில் போடப்பட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் சிறைச்சாலையில் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவ மனுஷன் சொன்னால், ஏசாவை கூட இருந்தாருன்னா நரகத்துக்கு கூட போக தயாராக இருக்கிறேன், ஏன்னா அவர் மறுபடியும் என்ன பண்ணிடுவார், தூக்கி கொண்டு வந்து விடுவார். பாதாளத்துக்கு நரகத்துக்குள்ள திறவுகளை உடையவராக தேவகுமாரன் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறைச்சாலையில் யோசேப்பு இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சோதனை காலத்திலும் அந்த சோதனை நேரத்திலும் அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் அங்கே இருந்தார். ஒன்று மறந்து போகாதீங்க, சோதனை நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். பேதுரு அந்த சீசர்கள் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய எதிர்காற்று, மிகப்பெரிய சுழல் காற்று அடிக்கிறது. இயேசு அங்கே நித்திரியாக இருந்தார், தூங்கிட்டு தான் இருந்தார். ஹல்லேலூயா. படகுல தான் இருக்கிறாங்க, கூட தான் இருக்கிறார், கொஞ்சம் நித்திரையாக இருக்கிறார். அவங்கள விட்டு விலகலை, அவங்கள கைவிடலை, ஆண்டு கூட தான் இருக்கிறார். ஒரு விசுவாச பாடத்தை அவங்களை கற்றுக் கொடுப்பதற்காக கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். அந்த கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும்போது நமக்கு 1008 சிந்தனை வந்து விடுகிறது. ஆமென். நமக்கு முதல் எதிரியே நம்முடைய சிந்தனை தான். ஹல்லேலூயா. உங்களை எனக்கும் ஃபஸ்ட்டு எனிமையே நம்ம சிந்தனை தான். ஏன்னா மனுஷன் நித்திரை பண்ணி பிசாசு அங்கே தான் கலைகளை விதைத்து விட்டு போய் விடுகிறான். அங்கே தான் சோர்வான எண்ணங்களை விதைத்து விடுகிறான், சந்தேகமான விதைகளை விதைத்து விடுகிறான், அவிசுவாசமான எண்ணங்களை விதைத்து விடுகிறான். இந்த சாயங்கால கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சோதனைகள் மத்தியிலும் நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். உண்மையாக என்ன செய்கிறேன், திராணிக்கு மேலாக எங்கள் சோதிக்கப்படுகிறது என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். இந்த தங்கம் கோல்டு என்ன செய்வாங்க, நெருப்பில் போட்டு புடமிடுவாங்க. ஸோ ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் அந்த தங்கம் என்ன பண்ணிடும், வேஸ்ட்டாக போயிடும். அந்த கொள்ளனுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டாக அந்த டைமில் என்ன செஞ்சிருவாங்க, எடுத்துருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ தான் 24 கேரட் 32 கேரட் சம்திங் நல்ல தங்கமாக ஜொலிக்கிற அலங்காரமான தங்கமாக மாறி விடுகிறது. பொதுவாகவே சோதனை மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை இன்னும் அதிகமாக பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென். விசுவாசம் சோதிக்கப்பட்டு உங்களுக்கு அதிகமான கனமும் நித்திய மகிமையும் உண்டாகும் என்று சொல்லி 1 பேதுருல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை ஒன்று மனசில் வைங்க, உங்கள் சோதனை காலங்களிலும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிறார். சத்துருக்கு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு கலைகளை விதைத்து விடுவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். அந்த தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். கர்த்தரை விட்டு அவர் சமூகத்தோட பிரச்சனத்தோட சபையை விட்டு ஊழியத்தை விட்டு பிரித்து விடுவதற்கு மாத்திரம் என்ன செய்யாதீங்க, இடம் கொடுத்து விடாதீர்கள். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் பிடித்த சோதனை நாட்களிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவது கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். அது தாங்கத்தக்கதான கிருபை என் மேல வைத்திருக்கிறார். சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். திராணிக்கு மேலே அங்கே சோதிக்கப்பட மாட்டார். பைபிளை கொஞ்சம் தியானிச்சு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒரு திராணி இருக்குல்ல. யோபுவுக்கு என்ன திராணி இருந்துச்சு, 10 பிள்ளைகள் ஒரே நாள் மரிச்சு போனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நமக்கு 100 ரூபா காணாமல் போட்டோம், ஒரு 100 ரூபா காணாமல் போட்டோம், அது ஒரு சைக்கிளுக்கு ஒரு பைக்கு கீ காணாமல் போட்டோம், சின்ன ஒரு ஃபோன் காணாமல் போட்டோம். நம்ம பரிதபிக்கிறோம், எவ்வளோவா சோர்ந்து போகிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் காணாமல் போனாலும் ரொம்ப டயர்ட் ஆகிடுறோம். யோபுடைய திராணி பாருங்கள், ஒரே நாளில் 10 பிள்ளைகள் மரித்து போனார். ஆஸ்திகள் அவனை விட்டு கைவிட்டு போய்விட்டது, எல்லாவற்றையும் இழந்து போனான். அவ்வளோ திராணி பாருங்கள். பைபிளில் மிகப்பெரிய மனுஷன். சோதனை தாங்குவதிலே, சோதனை சகித்து கொள்வதிலே யோபுடைய திராணி மிகப்பெரியதாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவ்வளோத்தையும் இழந்தாலும் கர்த்தருக்கு தெரியும், அந்த யோபு நீதிமான உத்தமனமாக இருந்தபடினாலே நான் என்னை சோதித்த பின் பொண்ணாக விளங்குவேன்னு சொல்லி அறிந்திருந்தபடினால அவன் திராணி எக்ஸ்ட்ரீம் லெவல். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல் யோசேப்பும் அப்படிதான். அவனுக்கு ஒரு திராணி இருந்தது. தம்பிகள் தூக்கி, அண்ணன் சகோதரர்கள் தூக்கி குழியில் போடப்பட்டாலும், செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலில் போடப்பட்டாலும் அவர்களே மன்னித்து ஏற்றுக்கொள்கிற, அரவணைத்துக் கொள்கிற, நல்ல ஒரு வெளிச்சமுடைய வெளிப்பாடுடைய மன்னிக்கிற ஒரு திராணி யோசேப்புக்குள்ளே காணப்பட்டது. ஆமென். அப்போ திராணிக்கு மேலாக தேவன் என்ன செய்ய மாட்டார். இப்போ திராணிக்கு உட்பட்டு
ஒருவேளை சோதிக்கலாம். திராணிக்கு உட்பட்டு ஒருவேளை சோதிக்கலாம். எதற்காகனா அதில் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து நம்மளை அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றுவதற்காக. ஆமென். தேவன் பொல்லாங்களால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருபோது தீமையால் சோதிக்க மாட்டான். ஒருவேளை நம்ம கீழ்ப்படுதலை நம்ம விசுவாசத்தை வேணா சோதிச்சு பார்க்கலாம். ஆனால் பிசாசு போல பொல்லாங்களால் சோதிக்கிற நம்ம ஆண்டவர் இல்லை என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ ரெண்டாவது, தேவன் உண்மையுள்ளவர். எதற்கு உண்மையுள்ளவர் என்று சொன்னால், சோதனை நாட்களிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் பர்மிஷன் கொடுக்காம அந்த சோதனையை தாங்கத்தக்கதாக அந்த சோதனையோடு தப்பித்துக் கொள்ளும் வழியும் கூட கர்த்தர் உண்டு பண்ணி அவர் நம்மளை ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனை நாட்களிலும், அதான் வனாந்திரத்தின் நாட்கள் என்று சொல்லுகிறோம், எல்லா பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் எல்லா தேவ மனுஷனும் வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வனாந்திரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். வனாந்திரத்தில் தான் மேகஸ்தம்பம் இருந்தது, வனாந்திரத்தில் தான் அக்னி ஸ்தம்பம் இருந்தது, வனாந்திரத்தில் தான் மன்னா பொழிந்தது, வனாந்திரத்தில் தான் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. கர்த்தர் அவளை நடத்தி கொண்டு போகிறதை அவள் அறிந்தார்கள். ஆமென். கொஞ்ச நாள் இருக்கும், டெம்பரவரியாக கர்த்தர் வைத்திருப்பார். சில பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு கர்த்தர் கொண்டு போய் விடுவார். ஆமென். ஒருவேளை உங்களை அப்படிப்பட்ட வனாந்திரத்தில் வைத்திருந்தா, அந்த சோதனை காலத்தில் இருப்பின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்கள் இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அது நிச்சயமாக கர்த்தர் கடந்து போவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். ஸோ முதலாவது, தேவன் நம்மை உண்மையுள்ளவராக இருந்து அவருடைய சத்தியத்துக்குள்ள, கிருபைக்குள்ள, விசுவாசத்துக்குள்ள நம்மை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். ரெண்டாவது, தேவன் உண்மையுள்ளவராக இருந்து சோதனை நாட்களில் அவர் நம்மோடு கூட இருந்து அந்த சோதனை தாங்கத்தக்கதாகும் அல்லது தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். மூன்றாவது, 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனம் பாருங்க. 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். என்னைக்காச்சும் டாக்டர் ஊசி போகிறதுக்கு டயர்ட் ஆகிட்டாரா? ஒரு 30 வயசில் டாக்டர் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன், 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிறார். 60 வயசுக்கு என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறார்? ஊசி போகிறதுக்கு என்ன ஆகவே இல்லை, டயர்டு ஆகவே இல்லை, ஊசி போட்டுகிட்டே இருக்கிறார். அந்த அந்த ட்ரீட்மெண்ட் எழுதுவதற்கு, மெடிசின்ஸ் எழுதுவதற்கு அவர் டயர்டே ஆகலை, எழுதிக்கிட்டே தான் இருக்கிறார். ஏன்னா அது அவங்களை சுகமாக்குறது. நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவர் நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் அதை சுத்திகரிப்பதற்கும் நம்மளை ஸ்தோத்திரம், நம்ம எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் எப்போதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது ரொம்ப ஆண்டவருக்கு பிரியம். பாவம் மன்னிப்பு என்பது தேவன் நம்ம கொடுக்குற வெளியேறப்பெற்ற கிஃப்ட்டு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு தூங்க போவதற்கு முன்பதாக நம்முடைய கிரியைகள், நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள் இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நம்ம தூங்க போவது நல்லது. ஒருவேளை நைட்டுக்கு ஆண்டு வருகை இருக்கும் என்று சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக பரலோகம் போய் சேரலாம். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஈவு, கிருபை. அதனால தேவன் மூன்றாவது எதற்கு உண்மையாக இருக்கிறாராம், தங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அநியாயங்களை நீக்கி அவளை சுத்திகரிப்பதற்கு, அவளை தன்னை போல உண்மைகளை மாற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கத்தையும் வாழ்வையும் பெற்றுக்கொள்வான். பழைய ஏற்பாட்டில் சவுல் பாவ அறிக்கை செய்தார்ல, பவுல் பாவ அறிக்கை செய்தார். ஆனால் செய்தது கர்த்தரிடத்தில் செய்திருக்க வேண்டும். சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறாரு. கர்த்தரிடத்தில் போய் மனக்கசந்து அழுது தன் பாவத்தை மன்னிப்பு கேட்பதுக்கு பதிலாக தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பட்ட ஒரு சாமுவேல் கிட்ட போய் என்ன செய்கிறார், பாவத்தை அறிக்கை செய்தார். அவர் அந்த அந்த பாவ மன்னிப்பு சரியான ஒரு பாவ அறிக்கை அல்ல, அந்த பரலோகம் அதை அங்கீகரிக்கவில்லை. அது என்ன சொல்கிறான்னா, நீர் என் பாவத்தை மன்னித்து நான் மறுபடியும் ராஜாவது நீர் என்ன செய்ய வேண்டும், கிருபை பாராட்ட வேண்டும் சொல்லி சாமுவேலை நோக்கி, தீர்க்கதரிசி நோக்கி அவன் ஜெபிக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது சவுலை ராஜாவாக்கினது கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அந்த நான் பாவத்தை உணர்த்தின பொழுது அவன் மனக்கசந்து அடர்ந்து தாவீதை போல கர்த்தருடைய சமூகத்தில் போய் அந்த பாவத்தை அறிக்கை செய்திருந்தால் ஒரு மன்னிப்பு பெற்றிருந்திருக்கலாம், இரக்கத்தை பெற்றிருந்திருக்கலாம். அதை விட்டு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமுவேல் கிட்ட போய் தன் பாவத்தை அறிக்கை செய்து அவன் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாமல் தன் வாழ்க்கையை முடித்து விட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பேதுரு மிஸ்டேக் பண்ணுறார், சவிக்கிறார், சத்தியம் பண்ணுகிறார், யூதாஸ் காரியத்தும் காட்டி கொடுக்கிறார். ஆனால் பேதுரு மனக்கசந்து அழுந்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு ஆஸ்வதிக்கப்பட்டார். ஆனால் யூதாஸ் காரியத்தோ தன் அந்த சோத்திரம் பிரதான ஆசாரியங்கிட்ட போயிட்டு குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி ஒரு மனிதன்கிட்டே, ஒரு பிரதான ஆசாரியங்கிட்டே பாவரிக்கை செய்கிறான். இவனும் தன் வாழ்க்கையை இழந்து போனான். ஹல்லேலூயா. பாருங்கள், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சம்பவம், நியூ டெஸ்ட்மெண்ட்டில்
ஒரு சம்பவம். அங்கே சவுல் ராஜா ஒரு தீர்க்கதரிசிட்ட பாவம் அறிக்கை செய்து தன் வாழ்க்கையிலேருந்து போகிறான். நியூ டெஸ்ட்மெண்ட்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே யூதாஸ் காரியத்து ஒரு பிரதான ஆசாரியங்கிட்ட தன் பாவத்தை அறிக்கை செய்து அவனும் வாழ்விலிருந்து போகிறான். ஆனால் தாவீது கர்த்தரிடத்தில் தன் பாவத்தை அறிக்கை செய்தான். பேதுருவும் இயேசுப்பா கிட்ட பாவத்தை அறிக்கை செய்தான். இவர் 2 பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நாம் நம் பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாயிட்டாலே அற்புதம் இலவசம். ஆமென். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தத்தில் வளர்கிறோமோ, சுத்திகரிப்பில் வளர்கிறோமோ, அந்த நம்ம மேலே கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பாவத்தை பாவம் என்று ஏற்றுக்கொள்வதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பாவத்தை பாவம் என்று ஏற்றுக்கொள்வதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களா? தன் பிள்ளைகளை உணர்ந்து கொள்வதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுக்காக தான் இப்படி சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது. நம்ம குற்றங்கள் அப்போ நம்ம பிள்ளைகளை உணர்ந்து கொண்டு அந்த பாவத்தை நம்ம உணர்த்தி வைக்கப்பட்டுட்டாலே நம்ம சுத்திகரிப்பதுக்கு, நம்ம அந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சரி, 3 காரியத்தை பார்த்தோம். முதலாவது, தேவன் உண்மையுள்ளவராக இருந்து நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறார். 2வது, தேவன் உண்மையுள்ளவராக இருந்து திராணிக்கு மேலாக சோதிக்கப்படாம அந்த தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கிய வழி உண்டு பண்ணுகிறார். 3வது, தேவன் உண்மையுள்ளவராக இருந்து நம்ம பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்கிற பொழுது எல்லா பாவத்தையும் நமக்கு மன்னித்து சுத்திகரித்து அவர் அவரை போலவே நம்மையும் அவர் மாற்றி விடுகிறார். ஆமென். செய்த ஒரு சத்தியம். 2வது பாருங்க, அடுத்த ஒரு 3 சத்தியத்தை நான் சொல்றேன். கர்த்தருக்குள் உண்மையாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அநேகர் இருக்கிறாங்க. வேதம் முழுவதும் அநேக தேவதாசர்கள் கர்த்தருக்குள் உண்மையாக இருந்து ஒரு அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 3 பேரை மாத்திரம் இன்றைக்கு சாயங்கால வேளையில் நமக்கு பார்க்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு எவ்வளவு பெரிய என்ன கிருபை செய்ததெல்லாம் கவனிங்க. அந்த வார்த்தை அன்லைன் பண்ணுங்க. அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தை விற்றிருக்கிற ஒரு குமாரன். ஸோ உண்மையாக நடந்தான் தாவீது, நீதியாக நடந்தார் தாவீது, தேவனுக்கு முன்பதாக உண்மை உத்தமாக நடந்த தாவீது என்று சொல்லி அவனுடைய குமாரன் சாலமோன் தன் தகப்பனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆமென். நம்ம பிள்ளைங்க எழும்பே நம்மளை பார்த்து இந்த சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. எங்கள் அப்பா எங்கள் அம்மா கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் முத்தமும் நீதியுமாக நடந்தாங்கன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்லணும்? எங்கள் டேடியும் மம்மியும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் நீதியும் மன நேர்மை நடந்தபடினாலே இந்த தேவன் எங்கள் தகப்பனார்களை எங்கள் பெற்றோர்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்தாங்கிற சாட்சி நாம் அல்ல, நம்முடைய வாயல்ல, நம்முடைய சந்ததி நம்ம பிள்ளைகள் எழும்பி இந்த சாட்சி நமக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஸோ தாவீது பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். சாட்சியாக சொல்வது வேறு, சாட்சியாக வாழ்வது அது இன்னொரு அனுபவம். ஸோ அந்த தாவீது சாட்சியாக வாழ்ந்தவர், உண்மையாக நீதியாக மன நேர்மையாக வாழ்ந்து அவர் அப்படி வாழ்ந்தபடினாலே தேவன் அவருக்கு மகா பெரிய கிருபை செய்தார். மிகப்பெரிய பெரிய கிருபை செய்து அந்த கிருபை அவருக்காக பாதுகாத்து அவருக்கு பிறகு சாலமோன் அந்த சிங்காசனம் அமரத்தக்கதான ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தரையே அருளி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதுக்கு அருளின கிருபைகளை, தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கும் அருளுவேன்னு சொல்லி தீர்க்க நமக்கு வாக்கு பண்ணுகிறான். ஆமென். இப்போ தேவனுக்கு முன்பதாக உண்மையை உத்தம நீதியுமாய் நடந்தா அந்த பெரிய கிருபையை அவர் உங்களுக்கு எனக்கு அருளி செய்வார். என்ன கிருபை செய்த கர்த்தர் தாவீதுக்கு? சாதாரண ஆடு மேய்த்த ஒரு சிறுவனை கர்த்தர் படிப்படியாக உயர்த்தி 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 தேசத்தின் அரசனாக ராஜாவாக உயர்த்தி விட்டார். ஹல்லேலூயா. அநேக சங்கீதங்களை எழுதுகிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவை சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தில் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் அருள்மொழி பேசுகிற அந்த வார்த்தைகளை தரிசனத்தில் கண்டு எழுதி வைத்து பாடுகிற அவ்வளோ பெரிய கிருபையை இந்த சங்கீதக்காரன் தாவீது பெற்றுக்கொண்டான். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. மேசியாவை தரிசனத்தில் கண்டு சிலுவையில் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை கூட அவன் தரிசனத்தில் கண்டு பாடலாக எழுதி வைத்து பாடி வைத்துட்டு போகிற ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை இந்த தாவீது பெற்று கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக உண்மை உத்தம நீதியுமாய் நடந்தா தரிசனங்கள் வரும், தரிசனங்கள் கிடைக்கும். தேவன் நமக்கு தரிசன கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்து தரிசனம் கொடுக்கிறா. கிறிஸ்துவை தரிசிக்கிற அவருடைய வாய்மொழிகளை தரிசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறா. தாவீது பாருங்க, உண்மையா நடந்தபடினாலே, நீதியா நடந்தபடினாலே, மன நேர்மையா நடந்தபடினாலே, கிறிஸ்து சிலுவையில் சுமக்க போகிற சொல்லுகிற வார்த்தைகளை கூட அழகாக அவன் எழுதி வைத்து பாடுகிற ஒரு பாக்கியத்தை தாவீது பெற்றுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தேவனுக்கு முன்பதாக உண்மை உத்தமமாய் நடப்பதற்கு நாம் நம்மை
அர்ப்பணித்துக் கொள்ளணும். அப்படி அர்ப்பணித்துக் கொள்ளுகிற பொழுது விசேஷத்தை பாத்திரமாக கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றி ஆசீர்வதிப்பார். இயேசுக்கு ஒரு பெயர் உண்டு, இவர் தாவீதின் குமாரன், யோசேப்பின் குமாரன், அப்படிலாம் ஒரு பேர் இருக்குது. நேசகுமாரன், மனுஷகுமாரன், தேவகுமாரன் ஒரு பக்கம் பேர் இருந்தாலும் இன்னொரு பெயர் அவருக்கு இருக்கிறது, ஒரு தாவீதின் குமார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் தாவீது. காரணம் என்ன? கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாக நடந்தான். ஆமேன். இன்னைக்கு மெசேஜே அதுதான். தேவன் அன்புள்ளவராக இருப்பது போல, தேவன் பரிசுத்தராக இருப்பது போல, இந்த உண்மையிலும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? வளர வேண்டியிருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த அளவுக்கு நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களோ, குடும்பத்துக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களோ, இந்த சர்ச்சுக்கு, ஏன்னா கர்த்தர் சபையில் நாட்டிருக்கிற அப்படின்னா அந்த சபைக்கு, இந்த சபையோட தரிசனத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மேலே கிருபை பெருகிட்டே இருக்கும். கர்த்தர் பெரிய கிருபை மேலே வச்சுக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. மற்றவங்களை காட்டி உங்கள் மேலே விசேஷ கிரேஸ் இருக்கும். அந்த கிருபை உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். அந்த கிருபை ஆசிர்வதிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வாழாக தலையாகுவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கீழாக மேலாகுவீங்க. அந்த கிருபை சும்மா இருக்க விடாது. கர்த்தர் ஒரு உண்மையாக பார்த்துட்டான்னு சொன்னால் ஆண்டு சும்மா இருக்கிறது, தம் கரத்தில் எடுத்து அவளை ஆசீர்வதி சிங்காசனம் அமர வைத்து அவர் அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது கரில் கிருபைகளை தருவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. கண்களை மூடி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, தாவீது போல கர்த்தருக்கு முன்பதாக நீதியும் நியாயமும் மன நேர்மை நடக்கிற அந்த அபிஷேக வாழ்க்கையில் பெருகட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொரு சிரசிலும் நாள வைக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்காக சிங்காசனம் ஆயத்தப்பட்டிருந்தது அப்பா. தாவீது கர்த்தருடைய கரத்தால் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டது போல இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனை அப்படியே ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக உண்மையும் நீதியும் மன நேர்மையாக நடந்த அந்த தாவீது கர்த்தருடைய கரத்தினால் விசேஷ விதமாய் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டார். ஆமென். நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஸ்தோத்திரம், யூதாஸ் காரியத்தின் ஒருத்தர் இருக்கான்ல, அவனை அறிமுகப்படுத்தும் போது, லூக்கா அறிமுகப்படுத்தும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், துரோகியான யூதாஸ் காரியத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. துரோகியான யூதாஸ் காரியத் ஒரு 3 வருஷம் சரியாக இருந்தான். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன ஒரு வீக்னஸ், பலவீனம், 30 வெள்ளிக்காசு மேலே தன் கவனத்தை வைத்து அந்த உண்மையை விட்டு விலக்கி எவ்வளோ பெரிய வாக்கியம், அப்போஸ்தல அபிஷேகம், வெளியேற்பட்ட அப்போஸ்தல அபிஷேகத்தை இழந்து, அந்த ஊழியத்தை இழந்து 30 வெள்ளிக்காசு மேலே கவனத்தை வைத்து தன் பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை அவன் இழந்து போனான்னு சொல்லி அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். தாவீது உண்மையாக இருந்து அவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த வெளியேற்பட்ட சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டார். அந்த சந்திதில் இயேசு ராஜா வந்து பிறப்பதற்கும் ஒரு காரணமாக இருந்தார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம உண்மை உத்தமாக நீதிமாக நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேலேயும் கிருபை பெருகிட்டே இருக்கும். நம்ம சந்ததிக்கு மேலே கிருபை பெருகிட்டே இருக்கும். நமக்கு அவர் சிங்காசனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைப்பான். கர்த்தர் நம்ம வாழாக்கும் தலையாக நம்ம உயர்ந்திருக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அது முதலாவது சத்தியம். 2வது சத்தியம் பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் பாருங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். பாருங்க, இந்த பிலிப்பிய பட்டணத்துக்காக அந்த லெட்டர் எழுதுகிற பவுல் அப்போஸ்தலன். அந்த பட்டணத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? தீமோத்தேயுவின் குமாரனாக இருக்கிற, உத்தம குமாரனாக இருக்கிற தீமோத்தேயு உங்கள்கிட்ட என்ன செய்ய போகிறேன்? அனுப்பலான்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு 20ஆம் வசனம். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் இடத்தில் இல்லை. அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய வாக்கியம் பாருங்க. ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் கூட அநேக ஊழியக்காரர் இருந்தார்கள், அநேக உடன் ஊழியர் இருந்தாங்க. தீத்து இருந்தார், பிலமோன் இருந்தார். இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது, பெரிய லிஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு நிருபத்திலும் அந்த லிஸ்ட்டை போடுறார் அவர். இவ்வளோ ஊழியக்காரர்கள் இருந்தாலும், இவ்வளோ உடன் ஊழியர்கள் இருந்தாலும், இந்த தீமோத்தேயு பவுலை போலவே உண்மையுள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. உண்மையுள்ளவனாக இருந்தான். என்னை போல மனதுள்ளவன், உங்களை விசாரிப்பதற்கு, உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு என்ன போல மனதுள்ளவன், என்ன போல உண்மையுள்ளவன் இந்த தீமோத்தேயுவாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த தீமோத்தேயு குறித்து இந்த பிலிப்பு பட்டணத்திற்கு அவன் அறிமுகம் செய்து வைக்கிறார் பவுல் அப்போஸ்தலன். ஹல்லேலூயா. ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு 1 கொரிந்தியர் புஸ்தகம் அப்படி உண்மையாக இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16:10. தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள், என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறான். நல்ல கவனிங்க,
என்ன போல மனதுள்ளவன் தீமோத்தேயு, அவன் என்ன போல விசாரிக்கிறவன், அவன் விசுவாசத்தில் உத்தம குமாரனாக இருக்கிறான், தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருக்கிறான், என்ன போல உண்மையாக இருக்கிறான், என்ன போல உத்தமனாக இருக்கிறான். அது ரிசல்ட் என்ன என்று பார்த்தால், அவன் என்ன போலவே அற்புதங்களை செய்கிறவன், என்ன போலவே கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறவன். நான் என்ன அற்புதம் செய்கிறனோ, எப்படிலாம் நான் கிறிஸ்துவுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறனோ, எப்படிப்பட்ட வல்லமையோடு வரங்களோடு ஊழியம் செய்கிறனோ, அதே போல வல்லமையோடு வரங்களோடு அற்புதங்களோடு இந்த தீமோத்தேயு கர்த்தருடைய கரத்தினால் பலமாய் பாவிக்கப்படுகிறான் என்று சொல்லி தீமோத்தேயு குறித்து பவுல் அப்போஸ்தலன் சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அநேக ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அதுல பெஸ்ட் யாருன்னா தீமோத்தேயு. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, எலியாவுக்கு அப்புறம் எலிசா எழும்பினான், ஒரு மோசேக்கு அப்புறம் உண்மையில யோசுவா எழும்பினான், கர்த்தருக்கு அப்போஸ்தலன் பவுலுக்கு அப்புறம் ஒரு தீமோத்தேயு எழும்பினான். காரணம் என்ன? அந்த பவுலை போலவே உண்மையுள்ளவன், உத்தம குமாரன், விசுவாசத்தில் உத்தம குமாரன், உண்மையை உத்தமமாக விசுவாசித்தவன், கர்த்தருக்கு முன்பதாக தன்னை அர்ப்பணித்து கொண்டவன், பவுலை போலவே கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறவனாக, அற்புத அடையாளங்களை செய்கிறவனாக, மிகப்பெரிய தேவதாசனாக தேவனுடைய கரத்தினால் அவர் பயன்படுத்தப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மை, சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக இருந்து பாருங்க. கர்த்தர் நான் ஓசூரில் கர்த்தர் 2005 2008 வரைக்கும் இருந்தேன். ஒரு 3 வருஷம் வேலை நிமித்தமாக அங்கே நான் போயிருந்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு டியூட்டி என்னென்னா, வாலிப வயசு 25 வயசில் பாய் போடுவேன். 3 வருஷம் டியூட்டி என்னென்னா, சபையெல்லாம் பெருக்கி அவர் ஸ்கூல் மாடியில் தான் அந்த ஏசு நம்பர் சர்ச் பிரான்ச் சர்ச் நடந்தது. மெயின் சர்ச்சுக்கு போவோம் காலையில், ஈவினிங் பிரான்ச் சர்ச். ஸோ அந்த ஈவினிங் பிரான்ச் சர்ச்சில் மண்ணாக இருக்கும். அந்த ஸ்கூல் மேலே மாடியில் தான் ஒரு 50 பேர் உட்காரலாம், அவ்வளோதான் ஸ்ட்ரென்த். மண்ணாக இருக்கும். அதெல்லாம் கூட்டி வெறிக்க வாரி அந்த மண்ணு மேலே பாய் போட்டு மைக்கெலாம் செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாங்க. ஒரு அந்த அசிஸ்டன்ட் அவங்க ஊழியக்காரர் வந்து அந்த ப்ரேயர் நடத்துவார். இப்படி 3 ஆண்டு காலங்கள் அந்த ஊழியத்தை நான் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, கொஞ்சத்தில் உண்மையில் இருந்தால் அநேகத்தின் மேல் யாருன்னு கேட்டு எவ்வளோ பேர் ஊழியக்காரன் கேட்டு பாருங்கள், உங்களை அற்பம் ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும். உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். யோபு 8:7. ஸோ உங்களுடைய துவக்கம் அற்பமாக தான் இருக்கும். எந்த ஒரு ஊழியமே அது அற்பமாக தான் இருக்கும். அதே போல் ஃபுல் டைம் வந்து 2010 முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். ஏற்கனவே சாட்சியை சொல்லியிருக்கேன். நான் இருந்தது கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு குடிசில் தான் இருந்தேன். 2 வருஷம் 2012 2010 2 ஆண்டு காலங்கள் குடிசில் தான் இருந்தேன். நான் குடிசில் இருந்து தான் ஒரு ஆலயத்தை கட்டணும். 2012 தான் அந்த சர்ச் ஓப்பன் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் தான் ஒரு ஆலயத்துக்குள்ளே தங்குகிற பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். எந்த ஒரு ஊழியமும் அற்பமாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் அநேகத்தின் அதிகாரியாக வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தலைமை சபையில் கோடம்பாக்கத்தில் 2 முறை பேசுவது கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். ஆமென். ஆச்சரியமான விதத்தில் ஒரு 2 முறை ஒரு காலை சர்வீஸ்லையும் ஒரு ஈவினிங் சர்வீஸ்லையும் கர்த்தர் வார்த்தை பகிர்ந்து கொடுப்பது காண்ற இரக்கம் பாராட்டினார். ஆமென். நம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குங்க. தீமோத்தேயு பாருங்க, கொஞ்சத்தில் உண்மையிலனாக இருந்தான். சின்ன சின்ன பொறுப்புகளில் அசட்டை பண்ணலை. கர்த்தர் கொடுக்குற ஊழியம், கர்த்தர் கொடுக்குற காரியம், கர்த்தருடைய காரியம் அசட்டை மட்டும் பண்ணிடக்கூடாது, அலட்சியம் மட்டும் பண்ணிடக்கூடாது. தேவன் பார்க்கிறான்ற உணர்வோடு கூட சின்ன சின்ன காலத்தில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், நீங்கள் பரிபூர்ணமாய் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரையும் பார்க்கக்கூடாது, எதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. என்ன நமக்கு தெரியுமோ அதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. சின்ன சின்ன காலத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலன் இல்லாமல் போகாது என்று இயேசப்பா வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சின்ன கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்கு நான் பிரதிபலன் இந்த பூமியிலே உண்டு, மறுமையிலும் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அநேக ஊழியக்காரர்கள் இருந்தாலும் இந்த தீமோத்தேயு விசேஷித்தமானவர். பவுலுடைய பார்வையிலும் சரி, பரலோகத்தின் பார்வையிலும் சரி, விசேஷித்த ஊழியக்காரன். காரணம் என்ன? அவன் பவுலை போலவே உண்மையுள்ளவன். உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கான ஏற்படுத்தின அப்படின்னா அவரை ஸ்தோத்திரிக்கிற 1 தீமோத்தேயு 1:12. பாருங்க, பவுல் பசங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. என்ன உண்மையுள்ளவன் என்று எண்ணி தான் கர்த்தர் என்ன செய்து என்ன அந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறா. ஸோ நான் உண்மையாக இருக்கிற வரைக்கும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமென். வெரி சிம்பிள். நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணுமா? நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணுமா? உண்மையாக இருங்க. உண்மையாக இருங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் உண்மையாக இருங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அழைத்த தேவனுக்கு, ரட்சித்த தேவனுக்கு நீங்கள் உண்மையாக இருப்போம். எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேலே ஆசீர்வாதம் இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம மேலே கிருபையும் இருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஸோ 2வது தீமோத்தேயு உண்மையாக இருந்தபடினாலே அவன் விசேஷமாக ஆஸ்வதிக்கப்பட்டான். 3வது நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆபிரகாமுடைய இருதயத்தை தேவன் உண்மையுள்ளதாக கண்டு கிர்காசுடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீ நீதியுள்ளவர் மட்டுமல்ல உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென்.
ஆபிரகாம் அழைத்த தேவனுக்கு அவர் உண்மையுள்ளதாக இருந்தது போலவே அவர் அழைத்த கர்த்தரும் ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராக இருந்து அந்த கானான் தேசத்தை கர்த்தர் அந்த சந்ததிக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஸோ ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருந்துச்சா? உண்மையாக இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த உண்மையாக இருந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்துட்டு ஒரு வீட்டை இல்லை, ஒரு காரை இல்லை, ஒரு தேசத்தையே வாக்கு பண்ணினார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி சென்னையில் ஒரு கிரவுண்டு வாங்கினாலே கோடி ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு கிரவுண்ட் லேண்ட் வாங்கினா எத்தனையோ லட்சங்கள் கோடிகள் போகிறது. ஒரு தேசத்தை பட்டா போட்டு விற்றா எத்தனை கோடி வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டையே பட்டா போட்டு விற்றா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது எங்கேயோ போகும்ல அது மதிப்பு. ஆண்டு பாருங்க, உண்மையில் இருதயத்தை உண்மையாக இருக்கிற ஸ்தோத்திரம் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், இந்த கானான் தேசத்தையே உனக்கு கொடுக்குறேன்ப்பா. ஹல்லேலூயா. உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு தேசத்தை கர்த்தர் வாக்கு பண்ணி கொடுத்தா எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். காரணம், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரகசியம் என்ன, சத்தியம் என்ன? அவன் உண்மையுள்ளதாக இருந்தான். அவனுடைய இருதயத்திலே அவன் உண்மையாக இருந்தான். அழைத்த தேவனுக்கு தரிசனமாகி அப்போஸ்தலர் 7:2 படி தனக்கு தரிசனமாகி தான் அழைத்த தேவனுக்கு ஒவ்வொரு முறையும் அவன் தரிசனமாகிற பொழுதெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டு தரிசனத்தை கண்டு அதை கீழ்ப்படிந்து அவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போஸ்தலர் 7:2. ஹல்லேலூயா. மகிமை தேவனுக்கு தரிசனமாகிற பொழுது ஒவ்வொரு தரிசனமாய் கர்த்தர் பேசின அத்தனை சத்தியத்துக்கும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். கர்த்தர் உண்மையுள்ளவனாக இருந்து இந்த தேசத்தை சுதந்திரிக்கிற பாக்கியத்தை இந்த ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தேசத்தை சுதந்திரிப்பதுக்கு, இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்கள் சுதந்திரிக்க நீங்கள் காத்திருப்பீங்கன்னு சொன்னால் உண்மையாக இருங்க. ஆபிரகாம் போல உண்மையாக இருங்க. எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமோ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு கிருபையாக தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சவுல்ரான் கொஞ்சம் ஷார்ட்கட்டில் போகிறாள். சவுல் ராஜா, இந்த யூதாஸு, சிம்சோனு, பைபிள் ஸ்லாட்லாம் பாருங்கள், ஷார்ட்கட்டில் போயிட்டு மேலே வரன்னு நினைக்கிறான். அப்படி அல்ல, சத்தியத்தின்படி வாழ்ந்து உண்மையாக இருந்தால் தேவன் நம்ம உயர்த்து மேலே கொண்டு வருவான். அப்சலோம் அதுவும் எவ்வளோ ஷார்ட்கட்டில் ராஜாவும் நினைச்சாங்க. அதனால் தட்டி போட்டார். சும்மா அப்படி தட்டி போட்டார்ல அவங்க. அது நானும் ராஜாவேன் அப்படின்னா ஆண்டு தட்டி போட்டார். ஸ்தோத்திரம். அப்சலோம் நானும் ராஜாவே அப்படின்னா ஆண்டு தட்டி போட்டார். சாலமோன் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ மேலே வருவதுக்கு ரகசியம் என்ன, சத்தியம் என்ன, உண்மை. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கை நிலைகளுக்குள்ளே உண்மையாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா, உண்மையாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆபிரகாம் இருதயத்தை கர்த்தர் உண்மையுள்ளது என்று கண்டீரப்பா. பூமிக்கு ஒரு தேசத்தையே கர்த்தர் வாக்கு பண்ணிடு. அந்த பூமிக்கு ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாம் போல் எங்கள் இருதயங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கை எல்லைகளிலே ஆபிரகாம் நாங்கள் உண்மையாக இருக்க ஒப்பு கொடுக்கிறோமப்பா, உண்மையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் மேலே இறங்கட்டும், கர்த்தருடைய அபிஷேகங்கள் மேலே இறங்கட்டும். அந்த உண்மையின் அபிஷேகங்கள் ஒவ்வொரு மேலே இன்றைக்கு இறங்கட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மீது அதிகாரிகள் வைப்பன் வாக்கு பண்ணி இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் கொஞ்சத்தில் உண்மையில்லாமல் இருக்கிறார்களோ அவள் அநேகத்துக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களை உயர்த்துவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். இயேசு மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ பாருங்க, எல்லா தேவ மனுஷன் மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். என்னாகும் 12:7 3:12 வாசிக்கும் போது அவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ரிசல்ட் என்ன? 5 ஆகமங்களை, பஞ்சாகமங்களை, தோராவை எழுதுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆமென். ஆதாம் யாருனே மோசேக்கு தெரியாது, நோவான் யாருனே மோசேக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லி பாருங்க, அந்த 5 ஆகமத்தை அழகாக ஆண்டவனுக்கு டிக்டேட் பண்ணி, இப்போ நம்ம பிள்ளைங்க டீச்சர்ஸ் எப்படி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நோட்ஸ் எழுதுகிறாங்களோ அந்த மாதிரி தோராவை எழுதுகிற பாக்கியத்தை இந்த மோசே பெற்றுக்கொண்டார். ஆமென். உண்மையுள்ளவர்களுக்கு மேலே கர்த்தர் விசேஷத்தை அபிஷேகம் இருக்கும், விசேஷத்தை கிருபை இருக்கும். இன்னைக்கு கடைசி காலத்தில் நம்ம அதை ரொம்ப வளர வேண்டியிருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நாளுக்கு நான் ஏற்கனவே உண்மையாக இருக்கிறோம். ஆனால் நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன் தந்தது. ஏற்கனவே 30 இருக்கிறவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு 60க்கு வரணும். ஏற்கனவே 60 இருக்கிறவங்க அடுத்து கொஞ்சமே வளர்ந்து 70, 80, 90 அந்த உண்மையில் நாம் வளர்ந்த பிறகு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸோ ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக இருந்தாங்க, உண்மையுள்ளவனாக இருந்தாங்க. அவங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ்லா. 3 காரியம் பார்த்தா, முதலாவது தாவீது கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுத்தமாக இருந்தான். தேவன் பெரிய கிருபை செய்து ஒரு சிங்காசனத்தை அவருக்கு ஆயத்தப்படுத்தினார். 2வது தீமோத்தேயு கர்த்தருக்கும் பவுல் அப்போஸ்தலனுக்கும் உண்மையாக இருந்தபடினாலே அந்த பவுல் அப்போஸ்தலனை போலவே பலத்த கிரியைகளை நடப்பிக்கிற அற்புதங்களை செய்கிற ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். 3வது ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பு உண்மையாக இருந்தபடினாலே ஒரு தேசத்தையே சுதந்திரித்துக் கொள்ளுகிற பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்திடுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. கோணலோ மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கோணலோ மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. முணுமுணுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். பாடுங்க. முணுமுணுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. கொணலோ மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ஆமென் ஆமென். மாறுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். தெய்வத்துடைய சுபாவமே உண்மையில்லவர். பிசாசு பாரு அதெல்லாம் அட்டாக் பண்ணுவான் பாருங்க. தேவன் பரிசுத்தராக இருக்கிறதுனால தான் அந்த உலகத்தை இவ்வளோ பாவங்கள் பெருகி இருக்குது. தேவன் அன்புள்ளவராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உலகத்தில் அவ்வளோ அன்பு இல்லாமல் கணவன் மனைவி குடும்பத்தில் இவ்வளோ சண்டை சச்சரவுகள். தேவன் சத்தியமுள்ளவராக உண்மையாக இருக்கிறதுனால தான் பிசாசு அந்த உண்மை தன்மையை விட்டு மனுஷன் விட்டு எடுத்து விடும்படியாக அவன் யுத்தம் பண்ணுகிறான். கர்த்தர் பிள்ளைகளை கவனமாக இருந்து நாம் அன்புள்ளவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தரை போலவே உண்மையில் வாழ்க்கை நம்ம அர்ப்பணித்து கொண்டால் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆமாம், பூர்ணப்பட்டவங்க யாரும் இல்லை, ஆனால் பூர்ணப்பட்டு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆமாம், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. பூர்ணப்பட்டவங்க யாரும் இல்லை, ஆனால் நாம் பிரயாசப்படணும், ஆசைப்படணும். ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்மை போலவே கர்த்தருடைய நாமம் வெளியேறப்பட்டதில்லை. அந்த நாமத்தில் இதெல்லாம் இருக்குது. அன்புள்ளவர் என்பது அவருடைய நாமம், பரிசுத்தம் என்பது அவருடைய நாமம், உண்மை என்பது அவருடைய நாமம். ஸோ அந்த நாமத்துக்கு ஏற்றுவதும் தெய்வீக சாயல்ல நம்ம வளர 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 விசேஷ கிருபைகளை கர்த்தர் அருளி செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ தேவன் உண்மையாக இருந்து நம்மளை முதலாவது கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துவார்னு பார்த்தோம். ரெண்டாவது சோதனை காலத்தில் உண்மையாக இருந்து சோதனை தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை உண்டு பண்ணுவார்னு பார்த்தோம். மூன்றாவது உண்மையாக இருந்து நம்மை சுத்திகரிப்பதுக்கும் அநியத்தை நீக்குவதுக்கும் அவர் உண்மையாக இருக்காருன்னு பார்த்தோம். அதே போல் 3 தேவதாசர்கள் தாவீது, ஆபிரகாம், தீமோத்தேயு போன்ற தேவதாஸ் உண்மையில் வந்தால் இருந்தாலே அவள் எப்படியாக ஆஸ்வதிக்கப்பட்டான்னு பார்க்கும். அடுத்தது பாருங்க, இன்னும் சில 3 சத்தியங்கள். சகரியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. தேவன் நம்மிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. சகரியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனங்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனங்கள். நான் அவர்களுக்கு சேனைகள் கர்த்தர். தம்முடைய ஜனத்தை பார்த்து, தம்முடைய மந்தையை பார்த்து, உங்களை பார்த்து, என்ன பார்த்து ஆண்டு சொல்கிற என் ஜனங்கள் என்னை போலவே உண்மையும் நீதியுமாக இருப்பான். இந்த கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் கவனமாக இருக்கணும். அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் வேறொன்றிற்கும் கடன்படாதிருப்பீர்களாக என்று வேதம் சொல்லுது. ஸோ தேவன் நம்மளை அவர் உண்மையாக இருப்பது போல, நீதியுள்ளவராக இருப்பது போலவே நம்மையும் உண்மையும் நீதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸோ அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனங்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லி. எந்த ஒரு ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டாலும் அந்த சத்தியத்தினுடைய நம்ம பெற்றுக்கொள்ளணும், நீதியாக பெற்றுக்கொள்ளணும். ஷார்ட்கட்டில் போனால் உலகம் பாருங்கள், டட்டுக்குன்னு ஷார்ட்கட்டில் போகிறாங்க. அவங்க இப்படியே ஒன்று ஏதோ செஞ்சு மேலே வரணும், வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், ஆசிரியத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல குறுக்கு வழிகளிலே மேலேறி வருகிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? நீ உண்மையில நான் மனுஷன் இருந்தால் நான் அவனை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அதான் தேவன் நமக்கு கொடுக்கிற சத்தியமாக இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எதை எதிர்பார்க்கிற? தம்முடைய ஜனத்துக்கிட்ட என் ஜனங்கள் என்னை போலவே உண்மையும் நீதியுமாக இருப்பாங்க. ஸோ அப்படி வாழ்ந்துட்டாலே மிகப்பெரிய சாட்சி. அந்த சாட்சியை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி வாழ்ந்துட்டாலே அநேக நம்ம வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள்.
கர்த்தர் சாட்சி சொல்வது ஒரு அனுபவம், சாட்சியை வாழ்வது இன்னொரு அனுபவம். சொந்த குடும்பத்தை ரட்சிக்கப்படணும்னா சாட்சி சொல்வதை காட்டின சாட்சியை வாழ்ந்துட்டா குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்படுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஆமென். சொந்த ஃபேமிலியில் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அடுத்த ஒரு வசனம் பாருங்க. அதனால தான் சங்கீதக்காரன் பாவம் செய்த பொழுது சங்கீதம் 51:6 அவன் பாடுகிறான், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆண்டவரே நீர் உண்மை தான் எதிர்பார்க்குறீங்க, பலியே இல்லை, காணிக்கை இல்லை, தசமகம் இல்லை, அதெல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம், எல்லாவற்றை காட்டிலும் என் உள்ளத்திலே நீர் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்ற சத்தியத்தை அவன் புரிந்து கொண்டான். பாவம் செய்த பொழுது, பச்சை வெள்ளத்தில் பாவம் செய்த பொழுது, பாவத்தை விழுந்த பொழுது அந்த சத்தியத்தை அவன் உணர்ந்து கொண்டான், புரிந்து கொண்டான், மனம் திரும்பினான், மனம் கசந்தாலும் தான், ஆண்டவரே நீர் என்னிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்டில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், உங்கள் கணவனையோ மனைவியோ நேசிப்பதுக்கு முயற்சி செய்யாதிருங்கள், மாறாக அவரிடத்தில் உண்மையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஆமென். கணவன் மனைவியோ நேசிப்பதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் உண்மையாக இருங்க, ஆட்டோமேட்டிக் அன்பு வந்துடும். எப்போ அந்த அன்பு மிஸ் ஆகுதுன்னா உண்மை இல்லாமல் போகும்போது தான் அன்பு மிஸ் ஆகிடுது. ஸோ அன்புக்கு தேவை உண்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். கணவன் மனைவி பிள்ளைகள் நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்பு என்ன செய்திடும், பெருகிவிடும் என்று சொல்லி கொடுத்தார். ரெண்டாவது இன்னொரு சத்தியத்தை சொல்லி கொடுத்தார். பேதுரு அப்போஸ்தலன் ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, 2வது பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. பட் ஆனால் அது செய்வதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அவருக்கு 3000 பிரசங்கம் பண்ணி 3 வருஷத்தை அவர் உருவாக்கி இருந்தார். அல்லேலூயா. இப்போ பேதுருவுக்காக 3000 ஜனங்கள் 5000 ஜனங்கள் அல்ல, இந்த 5000 ஜனங்களுக்கு ஊழியம் செய்யத்தக்கதான கிருபையுள்ள பாத்திரமாக இந்த பேதுருவை கர்த்தர் உடைத்து உருவாக்கினார். எத்தனை பேருக்கு புரியுது? பேதுரு அப்போஸ்தலனுக்காக ஜனங்கள் அல்ல, ஜனங்களுக்காக ஒரு அப்போஸ்தலனை கர்த்தர் உருவாக்கினார். ஆமென். ஸோ 5000 ஜனங்களுக்கு 3000 ஜனங்களுக்கு ஊழியம் செய்யத்தக்க இருதயம் உள்ளவனாக, பலன் உள்ளவராக, அவரை நேசிக்கிற இருதயம் உள்ளவராக, இயேசுவோட மனதிற்கும் உள்ளவராக அவரை உருவாக்குவதற்கு 3000 பிரசங்கம் தேவைப்படுச்சு பேதுருவுக்கு அப்படி சொல்லி கற்றுக் கொடுத்து ஆச்சரியமாக இருந்தது. ஆமென். ஒரு ஊழியக்காரனுக்காக ஆத்துமாக்கள் அல்ல, ஆத்துமாக்களுக்கு ஊழியம் செய்வதற்காக தான் ஒரு அப்போஸ்தலனை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகிறார். எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவால் உடைக்கப்பட்டு உருவாக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாய் மாறுவோம். அல்லேலூயா. உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த உண்மையில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு வசனம் வாசிங்க. அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனம். 18ஆம் சங்கீதம் 23வது வசனத்தில், அவர் முன்பாக நான் உத்தமனாயிருந்து 23 என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி. உண்மையாக இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா தங்கள் துர்க்குணத்துக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஒன்று புரியுது, உண்மையாக இருக்க ஆசைப்பட்ட என்ன கிரியை செய்யும்? துர்க்குணம் 30 வெள்ளிக்காசு மேலே ஆசை வரும். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணாது, வெட்டணும். உண்மையாக இருக்க ஆசைப்பட்ட தெளிலாக்கள் வருவார்கள், வெட்டி போடணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதோ ஒரு விதத்தை நம்ம சோதிக்கப்படுவோம். ஏன்னா உண்மையில தான் அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த உண்மையில தான் தேவனுடைய மகிமை இருக்கிறது, அந்த உண்மையில தான் வெளியேறப்பட்ட சிங்காசனத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த உண்மையை கெடுப்பதற்காக தான் 30 வெள்ளிக்காசு, அந்த உண்மையை கெடுப்பதற்காக தான் தெளிலாக்கள், அந்த உண்மையை கெடுப்பதற்காக தான் போத்திபாரின் மனைவி, அந்த உண்மையை கெடுப்பதற்கு தான் ஆகார். இப்படி அநேக சோதனைகளை தேவ மனுஷன் வாழ்க்கை ஏன் பிசாசு கொண்டு வருகிறான்னு சொன்னால் அந்த துர்க்குணத்துக்கு அவர் விலை செய்து அந்த உண்மை வழிமாற பண்ணி அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவங்க விட்டு விலக செய்யத்தக்கதாக சத்துரு கொடுக்க மிகப்பெரிய சோதனையாக இந்த துர்க்குணம் இருக்கிறது. ஆமென். புரிஞ்சு போச்சு தாவீதுக்கு. அல்லேலூயா. தாவீது சங்கீதக்காரன் தாவீதுக்கு இந்த சத்தியம் புரிந்து விட்டபடினாலே அதுக்கப்புறம் பாடுகிறார், கர்த்தருக்கு சோதனை உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன், அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், துர்க்குணத்துக்கு என்ன விலக்கி நான் என்ன காத்துக்கொள்ள போகிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு நேராக, ஒரு டிசிஷனுக்கு நேராக, ஒரு அர்ப்பணிப்புக்கு நேராக தன் வாழ்க்கையை அவரே கொண்டு வந்து விட்டார். அது ரொம்ப அவசியம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் உங்கள் அவயங்களை அநீதியின் அவயங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. கடைசி நாட்டில் ரொம்ப அவசியம். ஆமேன். அல்லேலூயா. இந்த சரீர அவயங்களை நமக்கு காத்து கொண்டாதான் இந்த அவயங்கள் மூலமாக கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்பட்டு அது ஜனங்களை ஆசீர்வதிக்கும். சரீரம் தேவனுடைய ஆலயம், அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்குது. ஸோ அந்த சரீரத்து மேலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வரணும்னா அந்த ஆலயம் தீட்டுப்படாமல் அந்த ஆலயத்தை கவனமாக நம்ம பாதுகாத்து கொண்டால் அந்த சரீரத்து மேலே அபிஷேகம் இறங்கி வரும். அந்த அபிஷேகம் அநேகரை ஆசீர்வதிக்கும். இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடிக்கிட்டு இருக்கு பாருங்க. 2Gலேருந்து 4G போய் 5G வந்துச்சு. இன்னும் எத்தனை G வரப்போகுதுன்னு தெரியல. எத்தனை G வந்துட்டாங்க. இதெல்லாம் எதற்காகனா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநீதியுள்ளவன் அசுத்தமாக இருக்கிறவனும் இன்னும் அநீதியுள்ளவனாக அசுத்தமாக மாறட்டும் என்பதுக்காக அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் அதே 5G வச்சு நாம் இன்னும் பரிசுத்தமாக மாற முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. ஒரே பக்கத்தில் மேகஸ்தமம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சோத்திரம் பார்வோனுக்கு அவன் சேனைகளுக்கு
அந்தகாரமாக இருந்தது. அதே 5G தான் கர்த்தருடைய பிள்ளை. அதை பயன்படுத்தி ஒரு கூட்ட ஜனங்கள் பரிசுத்தம் மேல பரிசுத்தம் அடைகிறாங்க, மகிமையில மகிமை அடைகிறாங்க. ஆனால் அதே 5G யூஸ் பண்ணி இன்னொரு கூட்ட ஜனங்கள் பாதாளத்தில் பாவத்தில் பூரணப்படுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நீங்களும் நானும் மகிமையில மகிமையடைந்து மகிமை ராஜாவை நாம் தரிசிக்க போகிறோம் என்கிற வெளிப்பாடோடு வாழ்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஸோ நாம் உண்மையாக இருக்கிறபடினாலே வாழ்க்கையில் வருகிற துர்க்குணத்துக்கு நாம் என்ன செய்வோம்? நம்மளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய கடமை. தெரியும் நமக்கு ஆவில நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரலோகத்தின் பிள்ளை, என்னை தீட்டுப்படுத்தும், இந்த 30 வெள்ளிக்காசு என்னை தீட்டுப்படுத்தும், இந்த தெளிவாக என்னை தீட்டுப்படுத்துவாள், இந்த ஆகாரம் என்னை தீட்டுப்படுத்துவான்னு சொல்லி அந்த சத்தியத்தை அறிந்து அதை விட்டு வெட்டி விலகி இருப்போம் என்று சொன்னால் இந்த உண்மைக்குரிய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று நாம் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த உண்மையில துர்க்குணத்தை விலைக்கு நாம காத்துக்கணும். துர்க்குணம் சொல்லும் போது யாக்கோபுல ஒரு வசனம் இருக்குல்ல, அந்த உணர்த்தா பாருங்க. யாக்கோபு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமிழுதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸோ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கொடிய துர்க்குணத்தை என்ன பண்ணிருங்க? ஒழிச்சு கட்டிருங்க, கொன்றுங்க அப்படிங்கிறார். அந்த கொடிய துர்க்குணத்தை கொன்று போட்டுருங்க, இல்லைன்னா அது உங்களை கொன்னுடும். ஸோ அதனால அந்த கொடிய துர்க்குணத்தை என்ன செஞ்சிருங்க? ஒழித்து விட்டு அழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக ரட்சிக்க வல்லமிழுதாகிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ உண்மையில் மனுஷர்கள் துர்க்குணத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்வது கர்த்தர் நம்ம அனுக்கிரகம் செய்வாராம். கடைசியாக 3வது சத்தியம் பாருங்க, நீதிமொழிகள் புத்தகம் 27:6 பாருங்க. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 6வது வசனம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவர்கள், சத்துருடைய முத்தங்களோ வஞ்சனை உள்ளவர்கள். வசனத்தின் பேர் புரியுது. சிநேகிதன் அடித்தாலும் எப்படி இருக்கான்? உண்மையா அடிக்கிறான். சத்ரு முத்தம் கொடுத்தாலும் அது வஞ்சனையா இருக்கு. இயேசு கிறிஸ்து முகிதாஸ் எப்படி காட்டி கொடுத்தால் அது உண்மையான முத்தமா, அன்பின் முத்தமா? 30 வெள்ளிக்காசுக்காக கொடுத்த முத்தம். 30 வெள்ளிக்காசுனா ஒரு அன்னைக்கு ஒரு லேண்டே வாங்கிட்டாங்களாம். அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா பல லட்சம் இல்லை, ஒரு லேண்டே வாங்கிட்டாங்க. ஸோ லேண்டு வாங்குற அளவுக்கு அந்த 30 வெள்ளிக்காசு போதுமானதாக இருந்திருக்குது. ஸோ இது சத்ருடைய முத்தங்கள் வஞ்சனை உள்ளவைகள். பிசாசு ஏவாள் கிட்ட பிசாசு எப்படி பேசுனா, இந்த கனியை சாப்பிட காட்சி இன்னும் பாரு வெட்டி கொண்டுறேன் அப்படின்னு சொன்னானா? இந்த கவனிங்க, ஏவாள் பாட்டிக்கிட்ட இந்த சர்ப்பம் வந்து பேசும்போது இந்த கனியை என்ன பண்ணுறேன், 10 நிமிஷத்தில் சாப்பிட்டே ஆகணும், சாப்பிட காட்டி கையில் ஒரு பட்டயத்தை வச்சிருக்கேன் பாரு, கொன்று போடுறேன் பார் அப்படின்னு சொன்னானா? மிரட்டினானா? அன்பாக பொழியான், பாச மலை. அல்லேலூயா. சில பேசினா அப்படி இன்பமாக இருக்கும், வச்சா வேட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சில பேசுவது இன்பமாக இருக்கும், இனிமையாக இருக்கும். சிம்சோன்கிட்ட தெரியல எப்படி பேசினா, என் உயிரே அப்படின்னு பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். என் பாசமே, என் நேசமே, என் உயிரே, உயிருக்கு வேட்டு வச்சுட்டா பாருங்க. அல்லேலூயா. சத்துருடைய முத்தங்கள் வஞ்சனை உள்ளவர்கள். அப்போ சொன்ன தேர்தலை பார்த்து ஆண்டு அப்பால போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்போ சிநேகிதன் அடிக்க அடிகள் உண்மையாக இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துரு கொடுக்குற முத்தங்களை பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாதுல்ல. சர்ப்பம் இன்பமாக பேசுகிறான், இனிமையாக பேசுகிறான், ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது? வஞ்சனை இருக்குது. வஞ்சிக்கிற ஆவி என்று வேதம் சொல்லுது. தந்திரம் இருக்குது. இன்றைக்கி அன்பாக பேசல பார்த்தா ஜனங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. யோவான் பிரசங்கர் வந்தால் கஷ்டம். இல்லையா? யோவான் சாணங்க மாதிரி கடுமையாக பேசினா இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென். அப்படி ஆண்டவர் பேசுகிறது இல்லை, ஆனாலும் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். சத்துரு கொடுக்குற முத்தங்களோ அது வஞ்சனையாக இருக்கிறது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் அது உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய சிநேகிதனாக இருக்கிறார். ஸோ தகப்பனாக இருந்தால் அன்பு காட்டவும் தெரியும், அடிக்கவும் தெரியும். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். அன்பு காட்டும் போது அன்பு காட்டுறோம், சம்டைம்ஸு கொஞ்சம் ஸ்ட்ரிட் பண்ணுறோம். மேக்ஸிமம் 90% அன்பு காட்டுறோம், ஒரு 10% மட்டும் ஸ்ட்ரிட் பண்ணுறோம். ரெண்டுமே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அதனால் சத்துரு கொடுக்குற முத்தத்தை பார்த்து என்ன பண்ணிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் இன்பமாக இருக்கிறது, ஆனால் சத்துருடைய முத்தங்களோ வஞ்சனையாக இருக்கிறது. கவனமாக இருப்போம். கடைசியாக ஒரு சத்தியம். ஸோ அதே மாதிரி உண்மையாக இருந்தால் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அநேகம் இருக்கிறதில்ல. ஒரு 3 பேரை பார்த்தோம், உண்மையாக இருந்த தேவதாசர்கள் 3 பேர். அதுக்கப்புறம் 3 சத்தியத்தை பார்த்தோம். கடைசியாக நீங்கள் உண்மையாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறான்னு சொல்லி இன்னும் சில காரியங்கள் இருக்குது. அதில் ஒன்று பாருங்கள், சங்கீதம் 101ஆம் சங்கீதம் 6வது வசனம் பாருங்கள். 101ஆம் சங்கீதம் 6வது வசனம். உண்மையான
உண்மையானவர்கள் தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேமிப்பான். என்னோட வாசம் பண்ணுவார்கள் ஆண்டவர் சொல்றார். சே, எவ்வளவு பெரிய வாசம்! என் கூட இருப்பாங்க, என்னோட வாசம் பண்ணுவாங்க. நான் வாசம் பண்ணுற இடத்திலே அவர்களும் என்னோடு கூட இருப்பார்கள். ஏசபச்சனம் யோவான் 14 நான் பிதாவின் வீட்டுக்கு போகிறேன், அங்கே போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா! ஆண்டுக்கு ஆசை பாருங்க, நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அந்த யோவான் 14 முழுவதும் பிதா நோக்கி அப்படிதான் ஜெபிப்பார். பிதாவே, நான் உம்மிலும் நீர் என்னிலும் இருக்கிறது போல இவர்களும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 14 முழுக்க பாருங்க, அவருடைய சீசர்களாக அவருடைய பிள்ளைகளாக நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிதாவை நோக்கி ஜெபித்துக்கிட்டே இருக்கிறார். ஏசாபாவுக்கு ஆசை நம்மோடு உலாகணும், நம்மோடு பேசணும், நம்மோடு கூட அன்பையும் பாசத்தையும் பொழிய வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். ஆமென். ரோமர் 5:5 படி பரிசுத்த தேவனுடைய அன்பு பரிசுத்தவன் மூலமாக நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டுகிறது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்ம இருதயங்களிலே பொழிந்தருளப்படுகிறது. எதற்காக தேவன் நம்ம ஆவியை கொடுத்தார் என்று சொன்னால், மற்ற எல்லாவற்றையும் விட ஏசப்பாவை நேசிப்பதற்கு, மற்ற எல்லாவற்றையும் விட வேதத்தை நேசிப்பதற்கு, மற்ற எல்லாவற்றையும் விட சர்ச்சை ஊழியத்தை தரிசனத்தை ஊழியக்காரர்களை நேசிப்பதற்கு தான் இந்த ரோமர் 5:5 படி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் மூலமாக நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா! பேதுருவை பார்த்து ஆண்டு கேட்டார்ல, பேதுருவே, சிமோன் பேதுருவே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா, அன்பு கூறுகிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மற்ற எல்லாவற்றை விட அவரை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல, அவர் இருக்கிற இடத்திலே நாமளும் வாசம் பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். யாருக்கு அந்த பாக்கியம் என்ன? யாரெல்லாம் உண்மையா இருக்கிறார்களோ, அழைப்பிற்கு, ரட்சிப்பிற்கு, பெற்றுக்கொண்ட அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பிற்கு உண்மையா இருக்கிற பிள்ளைகள் அவரோடு கூட வாசம் பண்ணுவார்கள். ஆமென். உண்மையா இருப்பீங்களா? இன்னும் உண்மையாக இருக்கும். ஏற்கனவே உண்மையாக இருக்கிறோம், அதில் பர்சன்டேஜ் இன்னும் மேக்ஸிமம் ஏற்கனவே பிள்ளைங்க 80 மார்க்ஸ் வாங்குறாங்க, பரவாயில்ல தான். இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தா 90 மார்க் வாங்குவான், இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தா 95 மார்க் வாங்குவான். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் சென்ட்டை வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கர்த்தர் கிருபையினால் நாம் கொஞ்சம் உண்மையாக இருக்கிறோம். ஆனால் இன்னும் அதனுடைய பர்சன்டேஜ் சதவிகிதம் அதிகமாகும்படி கர்த்தர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 17 14 பாருங்கள். 17-14 அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள மாத்திரமல்ல உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார். யார் ராஜாவை செவிப்பாங்க, பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திரம், அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளவர்கள் மாத்திரமல்ல, அழைக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துக்குள்ளே யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் அவரோடு கூட வாசம் பண்ணுவார்கள். அவர் கத்தாதி கத்தரும் ராஜாவாக இருக்கிறார். அவரோடு வாசம் பண்ணுவதற்கு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு சுபாவம் உண்மையுள்ளவர்கள். ஆமென். ஹல்லேலூயா! உண்மைக்கு ஆப்போசிட் என்ன? கள்ளத்தனம். உண்மைக்கு ஆப்போசிட் என்ன? கள்ளத்தனம். ஸோ அந்த கள்ளத்தனத்துக்கு, துர்க்குணத்துக்கு நாம் நம்ம விலைக்கு பாதுகாத்து கொண்டால் நிச்சயமாக இந்த ராஜாவோடு கூட நாம் அங்கே தங்கியிருப்போம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா! ஸோ யாத்ரா மதுர சத்தியம் முதலாவது பிளஸிங். செகண்ட் பிளஸிங் யாத்ரா 18-21 இந்த மோசேக்கு அப்புறம் லீடர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. 10 பேருக்கு அதிபதிகள், 100 பேருக்கு அதிபதிகள், 1000 பேருக்கு அதிபதியை சூஸ் பண்ணுகிற பொழுது அதில் சில கண்டிஷன், 4 கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. அதில் ஒரு கண்டிஷன் உண்மை உள்ளவர்கள். ஆமென். சபையில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படணும்னா நீங்கள் உண்மையாக இருந்தால் கொடுக்கப்படும். ஆமென். பாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, யாரெல்லாம் சபை மக்கள் மத்தியில் உண்மையாக இருக்கிறாங்க. ஒரு பொறுப்பை கொடுத்தா யார் உண்மையாக செய்கிறாங்க, தெய்வ பயத்தோடு செய்கிறாங்க, ஜபத்தோடு யார் செய்கிறோம், சின்ன ஜபமாக இருக்கட்டும், சின்ன காரியமாக இருந்தாலும் தெய்வ பயத்தோடு உண்மையை யார் செய்கிறாங்களோ அவங்க நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கே தெரியாது, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்து சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக அவங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. ஆமென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா ஊழியக்காரங்களுக்கு தெரியும், இந்த உண்மையில் மனுஷன் ஒரு பொறுப்பை கொடுத்தா அது 100 மடங்காய் ஆஸ்வதமாக மாறிவிடும். ஆமென். ஒரு புறஜாதி போத்திபார், அவனுக்கு தெரியுது யோசேப்பு உண்மையாக இருக்கிறான், அவன் மேலே கத்தோலிக்காரன் இருக்குது, அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா நிச்சயம் நான் வீடு ஆஸ்வதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு புறஜாதி மனுஷன் யோசேப்பு மேலே இருக்கிற கிருபையை உணர்ந்து கொண்டு அவனை தூக்கி லீடராக வைக்கிறான். அந்த வீட்டு யோசேப்பு நிமித்தம் போத்திபார் வீடு ஆஸ்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா! தேவனுக்கு பயப்படுகிற, தேவனுக்கு உண்மையுள்ள மனுஷன் கையில் ஒரு பொறுப்பை கொடுத்தா அந்த ஊழியம் ஆஸ்வதிக்கப்படுகிறது. ஆமென். சரியான நாட்டில் பொறுப்பை கொடுத்தா ஊழியமே கெட்டு போகுது. தேவனுக்கு பயந்து உண்மையுள்ள மனுஷங்கிட்ட ஊழியத்தை கொடுத்தா அந்த ஊழியம் 100 மடங்காய் ஆஸ்வதிக்கப்படுகிறது. ஆமலுமே. ஆமென். ஊழியம் செய்ய ஆசைப்படுறீங்களா? தெய்வ பயத்தோடு செய்யணும். தெய்வ பயத்தோடு செய்யணும். உண்மையாக செஞ்சு பாருங்க, ஜபத்தோடு செய்து பாருங்க, நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுங்க, சபையும் ஆஸ்வதிக்கப்படும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஸோ முதலாவது உண்மையுள்ளவர்கள் கர்த்தரோடு கூட, ராஜாவோடு கூட
வாசம் பண்ணுவார்கள். உண்மையுள்ளவர்கள் 10 பேருக்கு அதிபதியாக, 100 பேருக்கு அதிபதியாக, 1000 பேருக்கு அதிபதியாக உயர்த்தப்படுவார்கள். கடைசியாக உண்மையுள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். யாக்கோபு உண்மையுள்ளவனா மாய்மலக்காரனா? யாக்கோபு சரி, இப்படி கேட்குறேன், யாக்கோபு உண்மையுள்ளவரா, இஸ்ரவேல் உண்மையுள்ளவரா? அப்போ யாக்கோபு எத்தனை பைபிள் எங்காச்சும் வார்த்தை இருக்கா? நானும் பைபிள் எத்தனை முறை வாசித்து பார்த்தேன். எத்தங்கிற வார்த்தை பைபிளில் இல்லை. இருக்கா? எத்தனை அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? என்ன தேடி பாருங்களேன். சரி, அப்படி நம்மளா புரிஞ்சுக்கிறோம். அப்படி அவள் எத்தனா இருந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆமேன். ஏமாத்திட்டான் நம்ம என்ன செய்கிறோம்? புரிஞ்சுக்கிறோம். ஆனால் எத்தனை வார்த்தை எனக்கு தெரிஞ்சு பைபிள் இல்லைன்னு இருக்கு. வேற சம்பவம் சொல்லப்பட்டிருக்கலாம், வேணா தேடி பார்க்கலாம், செக் பண்ணலாம். கத்தர் கிருபை செய்வார். சரி, அப்போ உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். ஸோ கத்தரை மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படிங்கிறதா சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம். கருவில் இருக்கிற பொழுதே மூத்தவன் இளையவனை சேவிப்பான். சரி, அப்போ யாக்கோபன் பேர் வச்சுட்டாங்க. கத்தர் அவன் மேல் பிரியமா இருக்கிறார். ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை நான் ஸ்நேகித்தேன். ஏன்னா கத்தருடைய வசனத்தை ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணிட்டான். ஏசாவுக்கு ஆண்டவர் பிடிக்கல, வேற ஆப்ஷனே கிடையாது. யாராவது ஆண்டவரை ஆசீர்வதிச்சாகணும், யாக்கோபை ஆசீர்வதிக்கணும். ஸோ அவன் பொய் சொன்னாலும், பொய் சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் கத்தர் ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல, யாக்கோபு மேலே பிரியமாக இருந்தார். ஆனால் ஏற்ற நேரம் வந்தபோது அந்த யாக்கோபை கத்தர் இஸ்ரவேலாக மாற்றி தான் ஆசீர்வதித்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அவன் மேலே வாக்குத்தத்தம் இருந்தாலும், அவன் மேலே உடன்படிக்கை இருந்தாலும், அவன் மேலே கத்தர் பிரியமாக இருந்தாலும், அவன் வாழ்க்கை இருந்த குறைவை கத்தர் நிறைவாக்காம அவன் ஆசீர்வதிக்கல. யாக்கோபு இஸ்ரவேலாக கத்தர் மாற்றி தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யாக்கோபு இருக்கும்போது ஆசீர்வதித்தார். அவன் இஸ்ரவேலாக மாறின பொழுதோ பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்தார். நான் சொல்ற சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. யாக்கோபா இருக்கும்போது கத்தர் ஆசீர்வதித்தார், வாக்கு பண்ணினார், உடன்படிக்கை செய்தார். ஆனால் அவன் இஸ்ரவேலாக மாறின பொழுதோ கத்தர் அவனை பரிபூர்ணமாக ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. ஸோ 27ஆம் அதிகாரத்தில் தன் தகப்பன் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 27:35 ஏசாக்கு சொல்றாரு பாருங்க. 27:35 ஆதியாகமம். உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை தந்திரம் யாருடைய சுபாவம்? தந்திரம் யாருடைய சுபாவம்? தந்திரத்தினால் ஏவாளிய சர்ப்பம் வஞ்சி. தந்திரங்கிற வார்த்தை வந்துட்டாலும் சாத்தான உடையது. சத்தியம் வந்தால் கத்தர உடையது. சத்தியம் கத்தர உடையது, தந்திரம் சாத்தானுக்குரியது. தந்திரமாக மேலே வர பார்க்குறான். அதோடைய அப்சலமா போல இந்த யாக்கோபும் பாருங்க, தந்திரம் வாக்குத்தத்தம் இருக்குது. அவன் மேலே தான் வாக்குத்தத்தம், அவன் மேலே தான் உடன்படிக்கை. ஆனாலும் சத்தியத்தின்படி ஆஸ்வதிக்கப்படணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். தந்திரமாக மேலே வரக்கூடாது, சத்தியத்தின்படி மேலே வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ தகப்பன் சொல்கிறான் பாருங்க, ஈசாக்கு தன் மகன் ஏசாவை பார்த்து சொல்கிறார், உன் சகோதரனாக யாக்கோபு தந்திரமாக வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டான்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்பா ஏசா உனக்காக ஒரு ஃபோன் வாங்கி வச்சிருந்தான் 50,000 தம்பி வந்து என்ன பண்ணிட்டான், ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்னால் அண்ணன் சும்மா இருப்பானா? எனக்காக வாங்கப்பட்ட ஃபோனு, அது எப்படி அவன் ஏமாற்றிட்டு வாங்க போனால் கோவம் வருமா வராத? கோவம் வந்துச்சு அவன். ஆனால் ஏற்கனவே அலட்சியம் பண்ணியிருந்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் அசட்டை பண்ணியிருந்தான், அலட்சியம் பண்ணியிருந்தான். ஆனாலும் கோவப்படுறான். ஆனால் கர்த்தர் ஏசாவுக்கு சப்போர்ட் பண்ணலை. யாக்கோபு மேலே அவன் உடன்படிக்கை இருந்ததுனால அவனை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணினார். ஆனால் ஆதியாகமம் 32 அவன் ஜெபிக்கிறான்ல, ஏசாக 400 பேரோடு வருகிறான்னு கேள்விப்பட்ட பொழுது ஆண்டவர் ஏசாவின் கைக்கு என்னை தப்புவேன்னு ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை அவனுக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. ஆண்டவரே ஊருக்கு போங்க, தகப்பன் வீட்டுக்கு போங்க, கூட வந்து ஆஸ்வதிப்பேன்னு வாக்கு பண்ணீங்கன்னு சொல்லி வாக்குத்தத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுறான். அப்பயும் அவனுக்கு என்ன இல்லை? திருப்தி வரலை. அதே 32 கடைசியில் அவன் ஜெபம் பண்ணுறான். வாக்குத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டோம், மனசுக்கு சமாதானம் வரல. ஏசான் கைக்கு தப்புவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம், மனசுக்கு சமாதானம் வரல. இன்னொன்று ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிச்சி இரவெல்லாம் போராடுறான். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்ன செய்யுங்க, ஆசீர்வாதிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி. என்ன போராடினா? மனைவியை தாங்கின போராடினார் இல்லையே, ஆல்ரெடி 4 மனைவி இருக்குது. பிள்ளைகளை தாங்கின போராடினார் இல்லையே, ஆல்ரெடி 12-13 பிள்ளைங்க இருக்குது. ஐஸ்வர்யத்தை தாங்கின போராடினார் இல்லையே, ஆல்ரெடி ஐஸ்வர்யம் இருக்குது. என்ன போராடினான்? ஆண்டவரே ஒரு காலத்தில் நான் இப்படி இருந்துட்டேன், ஒரு பொய் சொல்லி அண்ணன் பேரை சொல்லி தந்திரமாக என்ன பண்ணிட்டேன், உங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணிட்டேன். என் வாழ்க்கையில் உண்மை இல்லை, என்னை உண்மை போல உண்மையுள்ளனாய் மாற்றி என்னை ஆசீர்வாதியும் என்று சொல்லி அவன் போராடினான். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இரவெல்லாம் கண்ணீர் வடிக்கிறான், இரவெல்லாம் அழுது ஜெபிக்கிறான். என்னை உண்மை போல உண்மையுள்ளவனாய் மாற்றும். ஆண்டு 10 மணி நேரம் ஜெபம் பண்ணியாச்சு, 12 மணி நேரம் ஜெபம் பண்ணியாச்சு. தூதனை கேட்குறான், வாட்ஸ் யுவர் நேம் அப்படிங்கிறான். இப்போ 12 மணி நேரம் ஜெபம் நடத்துகிறோம், ஜெபம் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சுடுறோம். ஆனால் ஏசப்பா கத்தர் பாருங்க, அவன் 12 மணி நேரம் இரவெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு அதிகாலை சூரியன் உதிக்க போது ப்ளஸ் பண்ணாமல் ஒரு கேள்வி கேட்குறாரு, வாட்ஸ் யுவர் நேம் அப்படி. எப்படி இருந்துங்க யாக்கோபு தூக்கி வாரி போடுச்சு. ஆஹா, எங்கேயோ கேட்ட சத்தமாச்சு. ஈசா கேட்டார்ல, மகனே உன் பேர் என்ன? 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கத்தர் கேட்குறாரு, யாக்கோபே வாட்ஸ் யுவர் நேம், உன் பேர் என்ன? அசந்துட்டான். எங்கேயோ கேட்ட சத்தம்.
20 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே உண்மையை ஒத்துக்கிட்டான். நான் யாக்கோபு அப்பா கிட்ட என்ன பண்ணிட்டேன்? பொய் சொல்லிட்டேன். ஏசான்னு பொய் சொல்லி தான் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டேன்? ரிசீவ் பண்ணிட்டேன். ஆனாலும் இங்கே ஏனிலாம் வந்துச்சு, தரிசனம் வந்துச்சு, வாக்கு பண்ணார், எல்லாம் ரைட்டு. ஏற்ற காலத்தை கப்புன்னு பிடிச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏசாவை வச்சு அவனை என்ன பண்ணுறாரு? பிடிக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேலை மாற்றினா தான் ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யாக்கோபு இருந்த ஆசீர்வாதம், இஸ்ரவேலை மாறினா பரிபூர்ண ஆசீர்வாதம். இரவெல்லாம் போராடுற ஆண்டவரை என் வாழ்க்கையில் பொய்யை என்னை விட்டு அகற்றும், நான் சொன்ன பொய்யை விட்டு அகற்றும், என்னை உண்மை போல மாற்றும், என்னை ஆசீர்வாதம் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய தெய்வீக சுபாவத்துக்கு அவன் போராடுகிறான். அவன் பேர் என்னன்னு கேட்கும்போது யாக்கோபுன்னு உண்மையை சொன்னான். உண்மையோட மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். யாக்கோபாக இருந்த அவனை, நீ யாக்கோபு கிடையாது, அவன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், இன்று முதல் இஸ்ரவேல் என்று சொல்லி ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவன் தந்து ஆசீர்வதித்தான். அப்படி 7 மணி இருப்போமா? அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். ஸோ உண்மையிலாம் இருப்பதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்வோம். வேதம் முழுவதும் அதை நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் கிருபை செய்வாராம். 7 மணி கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. பிரைஸ் லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தேவன் அன்புள்ளவர் ஒரு பக்கம், ஒரு பரிசுத்தமானவர் ஒரு பக்கம், மறுபக்கம் ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் திரும்ப உணர்த்துற ஒரு சத்தியம், எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துக்குள் உண்மையாய் மாறுகிறோமோ, உண்மையை வாழ் நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு பெரிய கிருபைகளை செய்வார். அற்புதங்கள் அடையாளம் நம்ம மூன்றான் நிகழ்த்துவார். ஸோ அவர் இருதயத்துக்கு ஏற்றவெல்லாம் நம்ம மாறி போவோம். ராஜாவோட வாசம் பண்ணுகிற அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அளவில்லாத ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் நமக்காக வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்ம அழைக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, அந்த உண்மையின் சுபாவத்தை எங்கள் மேல வைப்பீராக. ஆழமாக எங்கள் எல்லா உள்ளத்தில் அப்பா இருதயத்தில் இன்றைக்கு அது ஆழமாக பதிவதாக எங்களை ஆண்டவர் இயேசுவை போலவே எங்கள் இருதயங்கள் உண்மையாக மாறட்டும், எங்கள் வாழ்க்கை உண்மையாக மாறட்டும், எங்கள் பேச்சுகள் உண்மையாக மாறட்டும். அழைத்த தேவனுக்கு நாங்கள் உண்மையிலாய் மாறட்டும். ஹல்லேலூயா. ரட்சித்த தேவனுக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உன் ஜனத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. கொஞ்சத்துல உண்மையாக இருந்தா அநேகத்திலும் அதிகாரியாக வைப்பேன். கர்த்தாவே, பிள்ளைகளே அநேகத்தில் அதிகாரியாக வைத்து ஆசீர்வதிங்கப்பா. யாக்கோபின் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இயேசுவின் நாமத்தினாலே இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் உன் ஜனத்தின் மீது இறங்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இஸ்ரவேலின் பரிபூர்ண ஆசீர்வாதம் ஒவ்வொரு இதயத்தை நிரப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே அழைத்த அழைப்புக்கு நாங்கள் உண்மையிலே மாறட்டும், அபிஷேகத்துக்கு உண்மையிலே மாறட்டும், சபைக்கு தரிசனத்துக்கு குடும்பத்துக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உண்மையிலே மாறட்டும் அப்பா. பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த உண்மையுள்ள இருதயத்தை தந்து உண்மையாய் வாழ்ந்து அளவற்ற ஆசீர்வாதம் அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யும், இரக்கம் பாட்டும். அப்படி எங்கள் அபிஷேகத்தின் ஆசீர்வதிக்கிறபடினாலே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.